ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். எல்லா ட்ராமாலையும் ஹீரோயினை புள்ளி பண்ணுவான், அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுப்பான். இல்லைன்னா ஹீரோவை டார்ச்சர் பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஆனால் இது அந்த மாதிரி ஸ்டோரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஹீரோயினை புள்ளி பண்ணியிருப்பான், அதுக்காக ஹீரோவோட குட்டி பையன் ஹீரோவை ரிவெஞ்ச் எடுப்பான். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்குமே இந்த ட்ராமா கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரிவெஞ்ச் ட்ராமா பார்க்க பிடிக்குமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய டிஃப்ரெண்டான ரிவெஞ்ச் ட்ராமா போட்டிருக்க, மறக்காம அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த கையில ஒரு ரிப்போர்ட் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்குன்னு வந்திருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தைய இருந்திருக்காது. ஹீரோயின் இப்பதான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒரு வழியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசையா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இருக்க சமயத்துல ஹீரோ கார் மாதிரி ஒன்னு கிராஸ் ஆகி போகுது. ஹீரோயின் நம்பரை பாக்குறாங்க. ஆமா, இது ஹீரோவோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த காருக்குள்ள இருந்து ஹீரோ இறங்க, ஹீரோ கூட ஒரு பொண்ணுமே இறங்குறா. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கா. அந்த பொண்ணு பேர் லானு. அந்த பொண்ணுமே ஹீரோ பார்த்துட்டு, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், வயித்துல இருக்க குழந்தை ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோவே, இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ, இது எங்க வீட்டு வாரிசு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேட்டுறா. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆயிடுது. ஹீரோயின் அங்க நின்னுட்டு, யார் இவ? பூ ஃபேமிலியோட வாரிசு, இவ வயித்துல வளருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த லேனுமே நல்லவன் நடிப்ப போட ஆரம்பிக்கிறா. எல்லாமே என்னோட தப்பு தான், நான் உங்க வாழ்க்கையில வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. ஹீரோ அவன் பிஏ கிட்ட சொல்லி, அவ பிரெக்னெண்டா இருக்கா, தயவு செஞ்சு போய் அவளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். என் மனசு உடைஞ்சு போய், என்னையே நீ ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி அடிக்க போக ஹீரோ கையை தட்டி விட்டுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு என் ஃபேஸ பார்த்து தெரியல நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு, உன்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாதா? இது என்னோட லைஃப், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷா பேசிடுறான். ஹீரோயின் உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, நீ என்னைக்காவது என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிருக்கியா? நீ பண்ணதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க ரிப்போர்ட்டை பாத்துறான். அதை பார்த்துட்டு, சரி நீ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அவன் பிஏ தான் பண்றான். லேன் இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோனே ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோனை பார்த்துட்டு, உன்னால மட்டும் லேனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே போறான். ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்றா. அப்பயுமே ஹீரோ அவளோட கையை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன், ஆனா உங்க அப்பாவுக்கு என்னை விட வேற யாரோ ஒருத்தி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவளை பார்க்க போறாங்க, என்னால அதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு டைரிஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு ஹீரோட ரிங்க அங்கே கழட்டி வச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்து சில அடியாட்கள் எல்லாம் ஹீரோயினை கிட்னாப் பண்ண பாக்குறாங்க. ஹீரோயின், யார் நீங்க, எதுக்கு என்ன கிட்னாப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றா, ஹீரோ தான் உங்களை இந்த வீட்டுல இருந்து துரத்த சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேட்டோன்னே ஹீரோ அப்படிலாம் சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அவனுங்க இது எதுவுமே கேட்காம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும் போது அவங்க மத்த ஆள் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி இவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. கரெக்டா அங்க லேனுமே வரா. அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கவன் பார்த்து, பாருங்க இந்த போட்டோ கரெக்டா இருக்குல்ல, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இந்த லேன் தான் பாத்தீங்கன்னா பெரிய வில்லியா இருப்பா போல. லேன் உடனே எல்லாமே பக்காவா இருக்கு, இவ செத்ததுக்கு அப்புறம் இத நம்ம ஆன்லைன்ல விட்டுடலாம், அப்பதான் இவ கெட்டவன்னு எல்லாருக்குமே தெரியும். ஹீரோனே இவளை வெறுக்க ஆரம்பிச்சு அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த ஆட்களுமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை சுத்தி நிறைய பெட்ரோல் ஊத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் மேலேயுமே ஊத்தி விட்டுறாங்க. இந்த இடத்த சுத்தி ஃபுல்லா நெருப்ப வச்சு விட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு கான்சியஸே வருது. ஹீரோயின், என்ன பண்றீங்க, என்னதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அடியால் சொல்றா, நீ இருக்கிறது ஹீரோக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்குதாமா, உன்னை கொல்ல சொல்லி ஹீரோவை இந்த மாதிரி ஆர்டர் போட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஹீரோயின் மனசொடிஞ்சு போயிடுறாங்க. எல்லா பக்கமும் தீ எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ப்ளீட் ஆகவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃபேஸ்ல இருந்து கட்ட பிரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த நெருப்புல
மாட்டினதுல வந்து ஹீரோயினோட ஃபேஸ் எல்லாம் லைட்டா எரிஞ்சு போயிருக்கும் போல. அதனால ஹீரோயின் வேற ஃபேஸ் மாத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ மேல செம கடுப்பு. ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி ஆளை வச்சு ஹீரோயினை கொலை பண்ண சொன்னான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாமே பண்ணது பாத்தீங்கன்னா லேண்ட் தான். இது ஹீரோக்குமே தெரியாது. ஹீரோ வந்து ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கதான் ரீபத்தாய் வந்திருக்கேன், இந்த நிலைமைக்கு ஆளாகின உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோட பிஏ வந்து ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி கார் டிசைன் பண்றதுக்கு யூஎஸ்ஏல இருந்து ஒரு டிசைனர் வந்திருக்காங்களாமா. இது அவங்களோட ப்ரொஃபைல் தான். அவங்க பண்ண ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாம் செம்ம டிசைனா இருக்கு. அவங்க அப்ராட்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆமா சார். அவங்க மட்டும் நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா நேம் வந்து ஹீரோயின் நேம் இருக்கும். ஹீரோ அதை பார்த்து செமையா ஷாக் ஆகுறா. என்ன ஃபேங்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ கிட்ட இவங்களோட போட்டோ எதனாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பிஏ சொல்றான், இல்ல சார், இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிசைனர். ஆனா இது வரைக்கும் இவங்களோட ஃபேஸ் அவங்க ரிவீல் பண்ணதே இல்ல. எந்த அவார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்குமே வந்து இவங்க போனதே கிடையாது. இவங்களை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு கிளைண்ட்டை பார்க்க ஏர்போர்ட்க்கு போகணும்னு சொல்லிட்டு அங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோயின்மே வந்து யூஎஸ்ஏல இருந்து கரெக்டா இன்னைக்கு தான் சைனாக்கு ரீச் ஆகுறாங்க. கூட பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையனுமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதான் ஹீரோயினோட பையன். ஹீரோயின் வந்த உடனே அவங்களோட பையனுக்கு தான் வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையன் பேர் வந்து சென்னு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்பவே நாட்டியான பையன்னு. இங்க வந்து நீ எந்த குழப்படி பண்ணக்கூடாது, சமத்து பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பையனுமே, அம்மா உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல, நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ அப்படியே கண்ணை ரொம்ப இன்னசென்ட்டா வச்சுக்குவ, உன் மூஞ்சி நல்லா இன்னசென்ட்டா வச்சுக்குவ, ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் நீ எவ்வளவு சுட்டி பையன்னு. அதனால அம்மா பேச்சு கேட்டுதான் நடக்கணும், புரிஞ்சுதா? இது மட்டும் இருந்து ஏதாவது சேட்டை பண்ணேனா உடனே நான் யூஎஸ்கே அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. குட்டி பையனுமே, அம்மா நான் உங்களோட பையமா, நான் எப்படி சேட்டை பண்ணுவேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் சமத்து பையனா நடந்துக்குவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி நான் போய் செக் இன் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. குட்டி பையன் சைனாக்கு வந்தது ரீசனே பாத்தீங்கன்னா ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கதான். கரெக்டா கண்ணு முன்னாடி ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான் ஏர்போர்ட்ல யாரையோ ரிசீவ் பண்றதுக்கு. குட்டி பையனுக்கு ஹீரோ பார்க்க செம கடுப்பாகுது. குட்டி பையன் உடனே வேணுட்டே ஓடி போய் ஹீரோ மேல இடிச்சிடுறான். கையில வச்சிருக்க அந்த லாலிபாப் வந்து ஹீரோவோட கோட்ல பட்டு கரையாயிருது. குட்டி பையன் உடனே நடிப்பை போட ஆரம்பிக்கிறான். சாரி அங்கிள், நான் இது வேணுட்டே பண்ணல, தெரியாம வந்து இடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நடிப்பை போட ஹீரோ உடனே, ஏ குட்டி பையன் எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடி போயிட்டு இருக்க, நீ பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் தான், ஐயோ சாரி சார், தெரியாம அவன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, அப்ப ஹீரோவோட ஃபேஸ பாக்குறாங்க. பார்த்த உடனே ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஹீரோயினால எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறமா ஹீரோவோட ட்ரெஸ்ல இருக்க கரையை பார்த்துட்டு, சார் மன்னிச்சிருங்க, என் குட்டி பையன் தெரியாம இந்த மாதிரி கரையாக்கிட்டான், சாரி சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு வேற கோட் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க குட்டி பையன் நல்லா பல்ல காட்டி நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்த உடனே மூஞ்ச பாவமா வச்சுட்டு, அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போகணுமா, எனக்கு சுச்சு வருது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ள ஹீரோ அவனோட ஹேண்டையும் அந்த கோட்டையும் லைட்டா வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் குட்டி பையன் எட்டி பார்த்துட்டு, இங்கதான் இருக்கீங்களா, என்கிட்ட நல்லா மாட்டினீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பிடிச்சு இழுத்துட்டு, அங்கிள் அங்கிள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே, என்ன மறுபடியும் நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பையன் உடனே, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், எங்க அம்மா வெளில நின்றுட்டு இருக்காங்க, எனக்கு அர்ஜென்ட்டா சூச்சு வருது, என்னால இந்த ஜிப்பை கழட்ட முடியல, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே நான் ஹெல்ப் பண்ண முடியாது, உங்க அம்மாவை ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டியதானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு குட்டி பையனுமே, அங்கிள் இது மென்ஸ் ரெஸ்ட் ரூம், எப்படி எங்க அம்மா உள்ள வருவாங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறான். ஃபர்ஸ்ட் ஜிப்பை கழட்ட ட்ரை பண்றான், பட் ரொம்பவே டைட்டா இருக்கு. குட்டி பையனுமே, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சீக்கிரம் கழட்டுங்க, என்னால வந்து பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஹீரோ உடனே சட்டுன்னு அந்த ட்ரௌசரே கழட்டி விட்டுறான். ஹீரோ கழட்டி விட்டு அடுத்த செகண்டே குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஹீரோவோட மூஞ்சிலே வந்து சூச்சு போயிடுறான். பையன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேணுட்டே தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு இங்க செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோ குட்டி பையனை பார்த்துட்டு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். குட்டி பையன் உடனே, அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள், நான் குட்டி பையன் இல்ல,
என்னால கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ண முடியல, அதனாலதான் உங்க மேல போயிட்டேன், என்ன உங்க பையனை நினைச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை எதுவும் பண்ண முடியாம இருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து குட்டி பையன் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கான். அப்போ ஃபேஸ் துடைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ தரான். நாங்க அங்கிள் இதை வச்சு நீங்க ஃபேஸ் துடைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோக்கு அதை துடைக்கும் போது ரொம்பவே எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ உடனே என்னத்துடா கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு குட்டி பையன் சிரிச்சிட்டு சொல்றான், சில்லி வாட்டர் இருக்குல்ல அங்கிள், அதுதான் ஸ்ப்ரே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இங்க கண்ணெல்லாம் எரியுது, அவன் தட்டு தரு மாதிரி வெளில போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து குட்டி பையன் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். நீங்க எங்க அம்மாவை புள்ளி பண்ணீங்கல்ல, எங்க அம்மா விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போனீங்கல்ல, அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன், ஒரு லெசனா நான் உங்களுக்கு எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா செட் பண்ணி வச்சிருப்பா போல. இங்க நடந்தது எல்லாமே அவன் வந்து கேமரால வீடியோ எடுத்திருக்கான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்து ஹீரோயினையும் குட்டி பையனையும் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய பழைய போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை பாக்குறப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட வாழ்ந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. குட்டி பையனுமே அதை பார்த்துட்டு யாருமா இது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது நான் தான், என்னோட சின்ன வயசுல எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பையனுமே அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே சரி நான் உனக்காக போய் குக் பண்ணி கொண்டு வரேன், நீ சமத்தா இங்க இருந்து விளையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கீழே போன உடனே குட்டி பையன் ஹீரோயினோட பழைய போட்டோவை அவனோட மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு ஹீரோயினை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் யார் கூட அஃபேர்ல இருந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதாவது அந்த லேண்ட் வந்து ஹீரோயினை தப்பா போட்டோ எடுத்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பா போல. இப்ப வரைக்குமே எல்லாருமே வந்து ஹீரோயினை தப்பான வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற குட்டி பையனுக்கு செம கடுப்பா இருக்கு. கோவம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோ மேலதான் வந்து குட்டி பையனுக்கு திரும்புது. அவங்கதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோவை பத்தி சர்ச் பண்ணும்போது அவனோட பையன் வந்து ரூயின் ஒரு போட்டோவை காமிக்குது. எனக்கு நல்லாவே தெரியும் அதுதான் அவங்க அப்பான்னு. நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு பையன் இருக்கான். எங்க அப்பா எங்க அம்மாவை நல்லாவே சீட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. எங்க அம்மாவை புள்ளி பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறான் குட்டி பையன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, 5 வருஷமா நீங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்களுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குட்டி பையன் அந்த டாய்லெட்ல ஒரு கேமராவை செட் பண்ண இல்லையா, அந்த இதை எடுத்துதான் பாத்துட்டு இருக்கான். நீங்க எங்க அம்மாக்கு சீக்ரெட் அஃபேருக்கு நான் நியூஸ் கொடுக்குறீங்க, உங்க மனத்தை வாங்குற மாதிரி நான் இப்போ ஒரு வீடியோ போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றான். குட்டி பையன் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல இவன் ஹீரோ மேல சூச்சு போயிருப்பான் இல்லையா, அதை அவன் லீக் பண்ணி விட்டுறான். இந்த வீடியோ தான் எல்லா பக்கமும் வைரலா போயிட்டு இருக்கு. ஹீரோ வர அந்த ஊர்ல பெரிய ரிச் மேனா ஒரு குட்டி பையன் ஹீரோ மேல சூச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் தான் வைரலா போயிட்டு இருக்கு. ஹீரோ இதை பார்த்து செம கடுப்பாயி இந்த வீடியோ எவ்வளவு நேரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பிஎம்ஏ ரொம்ப நேரமா இது வைரல் ஆயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோமே என்ன இவ்வளவு நேரம் வைரல் ஆயிட்டு இருக்குன்னு அசால்ட்டா சொல்றீங்க, உடனடியா அதை டெலிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பிஏ சொல்றான், இல்ல அவங்க ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்காங்க, நாங்களுமே ஹேக் பண்ணி பாக்குறோம் இதை டெலிட் பண்றதுக்கு, ஆனா வந்து டெலிட் பண்ணவே முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே கடுப்பா இதை போய் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிஏமே சிஸ்டம் நல்லா ஹேக் பண்ண தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் போட முடியும், சரி சார் நாங்க எப்படியாவது ஹேக் பண்ணி இந்த வீடியோவை டெலிட் பண்ண பாக்குறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான், அந்த ஹேக்கரை பத்தி கண்டுபிடிங்க, அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்குன்னு சேர்த்து கண்டுபிடிங்க, யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்துறான். அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் வந்து யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்க புது டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. உங்க பாஸ் இன்னைக்கு மீட் பண்ண வர சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுமே ஓகே மேடம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க பாஸ் கிட்ட கேட்டுட்டு சொல்றோம்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து லேன் அங்க வரா. லேன் உடனே இன்னைக்கு மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிடாம வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கா, நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு எந்த அவசியம் இல்ல, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பாக்குறா. ஹீரோயினை பாக்குறப்போ இவளுக்கு என்னமோ மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இவ எதுவும் கண்டுக்காம உள்ள போய் பிரேக்ஃபாஸ்ட் வச்சிடறா. லேன் ஹீரோயினை பார்த்த உடனே யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துடுறாங்க. நான் இங்க மிஸ்டர் ஹூவை தான் பார்க்க வந்திருக்கேன், அவங்க கிட்டதான் எதுவும் இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாம் கேட்டோன்னு லேனுக்கு செம கடுப்பாகுது. அவ உடனே ஹீரோயினோட மூஞ்சி பார்த்துட்டு உன் மூஞ்சி
மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீ ஹீரோவை செடியூஸ் பண்ணதான் வந்திருக்கன்னு. ஆனா நீ என்ன பண்ணாலும் ஹீரோவை உன்னால செடியூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. ஹீரோயின்மே இவ தொல்லை தாங்க முடியாம சரி நான் வெளில போய் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதுக்கு அந்த லேன் சொல்றா, நான் தான் மிஸ்ஸஸ் ஹூ ஆக போறேன் ஃபியூச்சர்ல, நான் உன்னை வார்ன் பண்றேன், ஹீரோ கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே செம கடுப்பாகுது. அவங்க உடனே பக்கத்துல வந்துட்டு, நீ என்ன ஃபியூச்சர் பிரசிடென்டா தானே ஆக போற, இன்னொன்னு இந்த கம்பெனிக்கு ஒன்னும் பிரசிடென்ட் ஆகல, நானுமே உன்னை வார்ன் பண்றேன், என்கிட்ட இப்படி திமிரா பேசுறதெல்லாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் நான் உன்னை என்கிட்ட வந்து கெஞ்சுற நிலைமைக்கு கொண்டு வந்துடும் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. லேனுமே என்கிட்ட எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் நகர்ந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஃபியூச்சர் மிஸ்ஸஸ் ஃபூ நீங்க கொஞ்சம் பார்த்து நடங்க, என்னோட அவியரன்ஸ் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வரா. ஹீரோ வரதை ஹீரோயின் பாத்துடுறாங்க. வேணும்ட்டே வந்து இவளை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவ உடனே கல்டிப்பாயி ஹீரோயினோட ட்ரெஸ் பிடிச்சிட்டு, உனக்கு நான் கடைசியா வார்ன் பண்றேன், ஹீரோ கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறா. லேனை பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இங்க காலையிலே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை திட்டிட்டு இருக்கான். இந்த லேனுமே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்க புது டிசைனர், உங்க ஆபீஸ்ல என்ன புது பார்ட்னரை இப்படிதான் வந்து நீங்க வெல்கம் பண்ணுவீங்களா, நீங்க எல்லாம் என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டீங்க, நான் உங்களோட கண்டிப்பா ஒர்க் பண்ண போறதே இல்ல, நான் என் ஹெட் ஆபீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன், இந்த கம்பெனியோட நம்ம டீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லேன் உடனே, இல்ல அவ போய் சொல்றா, அவதான் வேணுட்டு என்ன ஃபர்ஸ்ட் வம்பிழுத்தா, இப்போ நீங்க வந்தவன் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே லேனை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீ இப்படி பண்ணுவல நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உங்களோட ஃபியூச்சர் வைஃப் வந்து என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினே சொல்றாங்க, நீங்க என்ன இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு சாரி தூக்கிட்டு வந்துட்டா நான் உங்களை மன்னிச்சிருவேனா, நான் கண்டிப்பா உங்களோட கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக போறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு, ஃபேன் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க உங்ககிட்ட ரொம்பவே மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்க, அது எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சிரிச்சுட்டு, என்ன உன்னோட ஃபேமிலியாவ, ஃபேமிலி வேற பிசினஸ் வேற, இது ரெண்டுத்தையுமே போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது, எனக்கு உங்க ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்கல, உங்க கம்பெனியோட நான் கண்டிப்பா ப்ராஜெக்ட் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோமே தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ தனியா லேனை கூப்பிட்டு வந்து திட்டிட்டு இருக்கான், எதுக்கு நீ இப்படி பண்ண, அவங்க எவ்வளவு பெரிய டிசைனர் தெரியுமா, அவங்க நம்ம கம்பெனியோட சைன் பண்ணா நம்மளோட கம்பெனி வேற லெவல்ல போகும், உன்னோட குழந்தை எங்க குடும்பத்தோட வாரிசு, அதனால மட்டும்தான் நான் வந்து உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்க ஓகேன்னு சொல்லியிருக்கேன், நீ மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், குழந்தைய மட்டும் நான் வச்சுக்குவேன், குழந்தை அம்மா இல்லாம வளரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டுல வச்சுட்டு இருக்கேன், ஒன்னு மாதிரி ஒரு அரகண்டான பர்சனை அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குழந்தை பாத்தீங்கன்னா ஹீரோட குழந்தையா இருக்காதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் வர ஸ்டோரியில சொல்லுவாங்க போல. லேன் உடனே பயந்து போய் ஹீரோட கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட நீ யார் இன்சல்ட் பண்ணியா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதா கரெக்டா இருக்கும், முடிஞ்சா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க போன்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன், ஹீரோவை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அடுத்து அந்த லேனை தான் காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்கா போல. இவன் தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். இவன் கேக்குறான், என்ன நீ அந்த டிசைனர் கிட்ட நிஜமாலுமே மன்னிப்பு கேட்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளுமே, ஆமா என்ன பண்றது, ஹீரோ அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான், அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த பொண்ணு மேல செம டவுட்டா இருக்கு, அவளுடைய சைனீஸ் நேம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட நேம் மாதிரியே இருக்கு, இது எப்படி கோஇன்சிடென்ட்டா இருக்கும், ஒருவேளை அது ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, நம்ம தான்ப்பா அவளை கொன்னோம், அவ எப்படி உயிரோட வருவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த லேண்ட் சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினுக்கு பீச்சஸ்னா ரொம்பவே அலர்ஜி, இதை வச்சு அவ ஹீரோயினா இல்ல வேற யாரோமா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருக்கா. ஹீரோயின் வந்த உடனே நல்லவ நடிப்பை போட ஆரம்பிக்கிறா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்பவே ஹாஷா பேசிட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் உங்களை வர சொன்னேன், நான் கூட பயந்துட்டேன் நீங்க எங்க வராம போயிருவீங்களோன்னு நினைச்சிட்டு, பரவாயில்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே நக்கலா சிரிச்சுட்டு, நீங்க கூப்பிட்டு நான் எப்படி வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப லேன் சொல்றான், மிஸ் ஃபேங் நீங்க சைனாக்கு இப்பதானே வந்திருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? இந்த மாதிரி பீச்சஸை வச்சு இவங்க டிஷ் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இதுல இருக்க எல்லா டிஷ்ஷுமே வந்து பீச்சஸை வச்சு செஞ்சதுதான். இதெல்லாம் குறிப்பிட்ட சீசன் வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ரொம்பவே தடுமாறுறாங்க. இல்ல எனக்கு பீச்சஸ் பிடிக்காது, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ உடனே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அவளுக்குமே பாத்தீங்கன்னா பீச்சஸ்னா அலர்ஜி, அவளுக்கு சுத்தமா பீச்சஸ் பிடிக்காது. என்னால இதை நம்பவே முடியல, உங்களுக்குமே பீச்சஸ் பிடிக்காதா? உங்களுக்குமே பீச்சஸ்னா அலர்ஜியா? என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட பிஏ கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். அந்த டிசைனர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் சைன் பண்றங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பிஏ சொல்றான், பாஸ் இன்னைக்கு லேண்ட் மேடம் வந்து ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த பீச் ரெஸ்டாரண்ட் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹீரோக்கு தெரியும்ல ஹீரோயினுக்கு பீச்சஸ்னா அலர்ஜி ஆகாதுன்னு சொல்லிட்டு லேண்ட் இதுக்கு ஹீரோயினை அங்க வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பதட்டமாயி அந்த ரெஸ்டாரண்ட் தான் கிளம்புறான். ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க ஹீரோயின் அவங்க மேல டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சஸோட ஜூஸ் எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அந்த ஜூஸ குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த லேண்ட் உடனே பீச்சஸ லைட்டா சுரண்டி அவளோட கையில அப்ளை பண்ணிக்கிறா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க எதுவும் டூ மச்சா திங்க் பண்ணிக்காதீங்க, நான் அவங்க கிடையாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போறாங்க. அப்ப லேண்ட் உடனே நான் கூப்பிட்டு நீங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறா. அவ கையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பீச்சஸோட ஜூஸ் தான் இருக்கு. ஹீரோயினுக்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியுது, இருந்தாலுமே அவங்க எதுவுமே கண்டுக்காம கையை கொடுத்துறாங்க. லேனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல, என்ன அவ பீச்சஸ் ஜூஸ் குடிச்சிருக்கா, என் கையும் தொட்டு இருக்கா, அவளுக்கு என்ன எதுவும் ஆகலையா, ஒரு வேலை இது அவளா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்பவே முடியல, அவங்களுக்கு ரொம்பவே இச்சிங் ஆரம்பிக்குது. ஹீரோயினால பாத்தீங்கன்னா நடக்கவே முடியல. ஹீரோயின் உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்து போனை அட்டன் பண்ணிடுறான். ஹீரோயினால நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒருத்த வந்து ஹீரோயினை இடிச்சிடுறான். அப்போ அந்த போன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு புதருக்குள்ள விழுந்துருது. ஹீரோயினால ரொம்பவே முடியல. ஹீரோயினுமே தேடிட்டு இருக்காங்க. எங்க ஃப்ரெண்டு காரணமே கால் பண்ணிட்டு ஏன் பேசாம இருக்கு, ஏதாச்சும் பேசு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் போனை எடுக்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வேக வேகமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு காரணமே வந்துடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறப்போ அவங்க கண்ணுக்கு ஹீரோ தான் வந்து காப்பாத்தின மாதிரி தெரியுது. ஹீரோயினுமே எதுவும் பேசாம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே அவங்க ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு நீ தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியா, ஹீரோவை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அவனுமே லைட்டா திரு முடிச்சுட்டு ஆமா நான் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா, நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம், நம்ம சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம லேனுக்கு உன் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் சீக்கிரமா ஹீரோக்குமே உன் மேல டவுட் வந்துரும், நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். அடுத்து ஹீரோவோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாஸ் இந்த மாதிரி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கான் போல. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கார வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கான். இது கேக்குற ஹீரோவுமே கடுப்பாயி என்ன சொல்லிட்டு இருக்க, யாரு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, யாரு கேட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, சரி அவ இப்ப எங்க இருக்கா, அவளோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிஏ உடனே பாஸ் அவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு தெரியல, அவங்க ஏதோ உங்க ஃப்ரெண்டோட வீட்டுல ஸ்டே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, அவங்க நேம் கூட ஜியாங் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு இதை கேட்டோன்னு செமைய ஷாக் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜியாங்னு ஒரு பொண்ணை ஹீரோக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பா. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்துட்டே இருக்கு, இது ஹீரோயினா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க ஆரம்பிச்சிடறான். சரி அந்த அட்ரஸ் கொடு, நான் போய் வீட்லயே போய் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அங்க போய் கதவை தட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் கதவை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்த உடனே ஹீரோ நிக்கிறா. இவன் எப்படி இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சா, இவன் என்ன நம்மள ஃபாஸ்டாவே இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுமே கதவை க்ளோஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தரத்தரன்னு பிடிச்சு வெளில இழுத்துட்டு வரா. ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு யார் நீங்க, எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, தனியா இருக்க பொண்ணு கிட்ட வந்து இப்படிதான் வம்பு பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே மிஸ் ஃபேங் நீ என்ன என்கிட்ட விளையாண்டு இருக்கியா, என்கிட்ட விளையாண்டேனா உன் எலும்பு உடைச்சு உன் கையிலே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்து பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது அப்படியே விழுகிற மாதிரி போயிடுறாங்க. அந்த சமயம் ஹீரோ வந்து ஹீரோயினை கேட்ச் பிடிச்சிடுறான். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க.
அப்ப ஹீரோயின் ஒரு நிமிஷத்துல சுதாரிச்சுட்டு ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோயின் உடனே கேட்க ஆரம்பிக்கிறா, நீங்க யாரு, எதுக்கு இந்த மாதிரி தனியா இருக்க பொண்ணு கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், நீ எதுக்காக இங்க வந்திருக்க, நீ யாரு, என் ஒய்ஃப் நேமும் வா நேமும் எப்படி சேமா இருக்கு, அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபுக்கு ஜியாங்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்களோட வீட்டுல தான் நீ இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்க, இது எல்லாமே எப்படி கோஇன்சிடென்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட மண்டைக்குள்ள இது ஹீரோயினா தான் இருக்கும். இவளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுல 5 வருஷத்துக்கு முன்னாடி, கண்டிப்பா உடம்புல எங்கேயாவது தீக்காயம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ் கழட்டி தீக்காயம் எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே கையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, என்ன தனியா இருக்க பொண்ணு கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்ற, என்ன நீ என்கிட்ட விளையாடுறியா, எனக்கு தெரியும் நீங்க என்னோட ஒய்ஃப், ரொம்ப நடிக்காது சரியா, ஏன் நீ என் ஒய்ஃப் இல்லன்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் அங்கிருந்து போகும்போது இவன் ஹீரோயினோட ட்ரெஸ் பிடிச்சு இழுத்துறான். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கையில எந்த தலைமை இருந்திருக்காது. ஹீரோயின் உடனே சப்புன்னு ஹீரோட கண்ணத்திலே அரைஞ்சிடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்கோங்க உங்க மனசுல, இதுக்கு முன்னாடி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் லேன் வந்து உங்க ஆபீஸ்ல வச்சு இன்சல்ட் பண்ணா, இப்போ நீங்க வீட்டுக்கு வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, 2 பேரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட மனசுக்குள்ள இது கண்டிப்பா ஹீரோயின் தான், கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோமே நல்லா நடி, உன்னால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நடி, நான் கண்டிப்பா என் ஒய்ஃப்னு ஒரு நாள் உன்னை ப்ரூவ் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே, என்ன மிரட்டிட்டு இருக்கீங்களா, உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க, நான் என் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு நான் கண்டிப்பா டிசைனரா இருக்க போறது இல்ல, இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்ப கரெக்டா லேன் அங்க வந்துடுறா. லேனை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாயி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் இதை பார்த்து கடுப்பாயிடுறாங்க. என்ன 2 பேரும் நடிச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க 2 பேருமே சொல்லி வச்சுட்டு தான் இங்க வந்திருப்பீங்க, என்ன 2 பேரும் தெரியாம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, 2 பேருமே என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறா. லேன் உடனே நல்லவமா நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஹீரோ கிட்ட, நான் வந்து மிஸ் ஃபேங் கிட்ட மன்னிப்பு கேட்க தான் இங்க வந்தேன், ஹீரோயின் முன்னாடி நில்டன் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான், உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹீரோக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுங்க, நீங்க டிசைனரா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சைலண்ட் இன்னொருத்த போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதை நோட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, ஓ இதான் நீ மன்னிப்பு கேட்கற லட்சணமா, நீ மன்னிப்பு கேட்கற எதுக்கு ஒருத்தனை வச்சு போட்டோ எடுக்க வச்சுட்டு இருக்க, எனக்கு என்னமோ நீங்க என்கிட்ட வந்து சாரி கேட்க வந்த மாதிரி தெரியல, எனக்கு ஏதோ ட்ராப் செட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு லேன் உடனே, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி நடிப்பை போட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோயினுமே உடனே கையை தட்டிட்டு, நீங்க ரொம்பவே நல்லா நடிக்கிறீங்க, இருந்தாலும் நீங்க போட்டோ எடுக்க கூப்பிட்டு வந்திருக்கால நான் பாத்துட்டேன், அவன் கொஞ்சம் நல்லா ஒளிஞ்சிருக்கலாம், என் கண்ணுல பட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோமே பின்னாடி திரும்பி பாக்குறான். போட்டோ எடுக்க வந்து உடனே அங்க இருந்து ஓடி போயிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம கடுப்பாகுது. என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னா என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, இங்க இருந்து வெளில போ, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுவுமே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே கேட்காம வெளில போயிடுறான். லேனுமே வந்து கெஞ்சிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் பாத்டப்ல குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா அந்த தீக்காயம் பட்ட தழும்பு இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் போட்டுதான் மறைச்சு வச்சிருப்பாங்க போல. அடுத்து ஹீரோ வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ ஃபைல் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த லேன் வந்து வேணுட்டே ஹீரோ கிட்ட கொலையரா, உங்களுக்கு என்ன அந்த டிசைனர் தான் வேணுமா, வேற யாராவது ஒரு டிசைனரை போட வேண்டியதானே, மணி கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்ற, நீ 5 வருஷமா இந்த வீட்லயே இருக்க, நான் உனக்கு வேற ஒருத்தனை அலைன்ஸ் பாத்திருக்கேன், நீ அவனை மேரேஜ் பண்ணிட்டு போ, உனக்கான டவுரி எல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். கேட்டோன்னா லேன் வந்து ரொம்பவே கடுப்பாய், 5 வருஷமா நான் இங்க தானே இருந்துட்டு இருக்கேன், நீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் இந்த டிசைனருக்காக நீங்க என்ன வீட்டை விட்டு வெளில அனுப்பலான்னு பாக்குறீங்களா, இந்த மாதிரி நான் பண்ணது தப்புதான், அவகிட்ட சாரி கேட்க தான் நான் போனேன், எனக்கு நிஜமாலுமே தெரியாது இது ஒருத்தங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், நீ என்ன நினைச்சாலும் சரி, உன்னால என் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கோ, என்னால உனக்கு ஹோப் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே இங்க நின்று புலம்ப ஆரம்பிக்கிறா. 5 வருஷமா நம்ம வீட்டுல இருக்க, உங்களே லவ் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் எதுக்கு மிஸ்ஸஸ் பூ ஆகுறதுக்கு தானே, நீங்க என்ன ரொம்பவே வந்து மோசமா ட்ரீட் பண்ணிட்டீங்க, இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோக்கு என் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, அவன் அவனோட ஒய்ஃப் தான் நானு அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு காரணமே, என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், நீ என்ன பண்ணுவோ பண்ணு, நான் உனக்கு எப்பவுமே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின்,
என்னோட குட்டி பொண்ணு மெங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் பிறந்திருக்கும் போல. அதுல ஒரு பையன் தான் வந்து ஹீரோயின் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு குழந்தை வந்து அங்க யூஎஸ்ஏல தான் இருக்கும் போல. அதுக்கு இவன் சொல்றான், மெங் வந்து ரொம்ப நல்லா இருக்கா, அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்ஸ், நான் இப்ப இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்க காரணமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் உடனே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்கார சொல்றான், குட்டி பையன் சிங்கன் அவனை கூப்பிட்டு போயிட்டுமா, அவன் சரியான நாட்டி, அவன் ஏதாவது ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கிறன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் சான்ஸே கிடையாது, அவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பையன் என் கூட இருக்கட்டும், அவன் என் கூட இருக்கதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃப்ரெண்டுமே சரி நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நேத்து நைட்டும் கூட ஹீரோ வந்தான் வீட்டுக்கு, என்னோட ஷோல்டர்ல ஸ்கார் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அதை செக் பண்ண பார்த்தான். எப்படியோ நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டனால எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டேன், இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் ஹீரோவை எப்படியாவது பழிவாங்க தான் போறேன், பழிவாங்குற வரைக்கும் இது ஸ்கார் வந்து நான் ஹீரோக்கு தெரியாம பாத்துக்கணும், இதுக்கு எதனாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு, எனக்கு சீக்கிரமா உடம்பு சரியாயி நானுமே எங்க அண்ணா மாதிரி ஸ்கூலுக்கு போகணும், மத்த குழந்தைங்க மாதிரி நானுமே எல்லாரும் கூட ஜாலியா விளையாடணும், எனக்கு உடம்பு சரியில்லாம போக கூடாது, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பாக்குற ஹீரோயினே, அம்மா அவனை கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேன், அண்ணா மாதிரி நீயுமே ஹெல்த்தி ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு முகமெல்லாம் எரிஞ்சு போயிருக்கும், அப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் அப்ப அவங்க வயித்துல இருக்க குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அப்பதான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்து சமாதானப்படுத்துறான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு டாக்டர் தான் போல. ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு, உன் குழந்தைக்கு எதுவும் ஆகல, உனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட சரி நான் போய் என் குழந்தைய பார்க்க போறேன், என்ன போக விடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றான், உனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு இல்லையா, உனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்திருக்கு, பையன் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கான், ஆனா பொன் குழந்தை தான் வந்து கிட்னி ஃபெயிலியரோட பிறந்திருக்கு, இருந்தாலும் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடலாம், அந்த குழந்தைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா குழந்தை கண்டிப்பா உயிரோட இருக்கும், குழந்தையோட க்ளோஸ் ரிலேட்டிவால தான் வந்து கிட்னி கொடுக்க முடியும், உன் கிட்னி குழந்தைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் பிரெக்னண்டா இருக்குன்னு சொல்லி ஹீரோக்கு தெரியும், ஆனா அவன் பாத்தீங்கன்னா என்னையே கொலை பண்ண துணிஞ்சிட்டான், உயிரோடு இருக்க என்ன நெருப்புல எரிய வச்சுட்டான், என்னோட குழந்தைக்கு அவனால மட்டும்தான் கிட்னி தர முடியும், நான் போய் எப்படி அவன்கிட்ட கேக்குறது, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஹீரோவை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அதை நினைச்சு பார்த்துட்டு, நம்ம லவ் பண்ற ஒருத்தங்க நம்மளை ஏமாத்தும் போது இருக்கிற வலி தெரியுமா, அந்த வலியை நான் உனக்கு கண்டிப்பா கொடுக்காம விட மாட்டேன், என் குழந்தைய காப்பாத்த உன்னோட கிட்னி தேவைப்படுது, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், நீ பண்ணதுக்கெல்லாம் திருப்பி பே பண்ற டைம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா ஒரு டாட்டூ ஷாப் முன்னாடி தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஸ்காருக்கு இடத்துல டாட்டூ போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஹீரோயின் டாட்டூ போட்டு வந்துட்டு வீட்டுல ரொம்பவே உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காங்க. குட்டி பையன் அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து, பாருங்க ஆண்டி எங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங் உடனே ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டு, ரொம்ப ஃபீவரா இருக்கே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் டாட்டூ போட்டிருக்கத நோட் பண்ணிடுறாங்க. அப்ப ஜியாங் உடனே இது நார்மல் ஃபீவர் மாதிரி தெரியல, நீ உடனே டாக்டரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப டாக்டருமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஜியாங் கிட்ட, அவங்க டாட்டூ போட்டிருக்கனால தான் இப்படி அலர்ஜி ஆயிருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்ல, அவங்க சீக்கிரமாவே சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. குட்டி பையன் உடனே போய் அவங்க அம்மாவை பார்க்க போறான். அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் டாட்டூ போட்டிருக்கத நோட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுனாலே ரொம்ப பயம், அவங்க எப்படி இவ்வளவு பெரிய டாட்டூ போட்டிருப்பாங்க, எங்க அம்மா டாட்டூ போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப ஜியாங் உடனே நீ வீட்டுக்கு போப்பா, நான் உங்க அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பையனுமே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். குட்டி பையன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல ஹீரோ வந்து ஹீரோயினோட ட்ரெஸ் பிடிச்சு இழுத்திருப்பான் இல்லையா, ஸ்கார் இருக்கான்னு செக் பண்ண, அதை நான் பாத்துறான். இதை பார்த்தோன்னே குட்டி பையனுக்கு செம கடுப்பாகுது, எங்க அம்மாவை 5 வருஷத்துக்கு அப்புறமும் திரும்பி வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல வந்து ஹீரோயினை அந்த லேண்ட் வந்து புள்ளி பண்ணிருப்பா இல்லையா, அந்த ஃபுட்டேஜ்மே இந்த குட்டி பையனுக்கு எப்படியோ கிடைச்சிருக்கு போல. அதை பாக்குற குட்டி பையன் இன்னுமே செமையா கடுப்பாகிறான். இந்த லேண்ட் வந்து என்னோட கிண்டர் கார்ட்ல படிக்கிற பையனோட அம்மா தானே, இந்த பொம்பளை தான் எங்க அப்பா அம்மாவோட மேரேஜ் லைஃப்குள்ள வந்து
இந்த மாதிரி குழப்பி விட்டதேவா. இப்போ எங்க அம்மாவை 2 பேருமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க 2 பேர்த்தையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து குட்டி பையனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா லேனோட குட்டி பையன் தான் வந்து கால் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க போல. அந்த பையன் இவனுக்கு கால் பண்ணி எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு குட்டி பையனுமே சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நீ வந்து ரிச்சான பையன் தானே, உங்க அப்பா அந்த ஃபூ பிரசிடென்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே ஆமா நான் தான் ஃபூ பிரசிடென்ட்டோட பையன், நான் தான் ஃபியூச்சர்ல ஃபூ குடும்பத்தோட வாரிசா வர போறவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குட்டி பையனுமே சரி 8 மணிக்கு நான் வந்து நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல வெயிட் பண்றேன், நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க அப்பாவோட ஆபீஸ்ல போய் சுத்தி பார்க்கலாம், நான் இதுக்கு முன்னாடி பெரிய ஆபீஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல, நான் உங்க ஆபீஸ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையனுமே சரி நம்ம ஆபீஸ் போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் கால் கட் பண்ணோன்னு இந்த குட்டி பையன் வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஹீரோவை இதுல மாட்டி விடுறதுக்காக தான் அவன் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் போல. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சு. ஜியாங் உடனே ஹீரோயினை பார்த்துட்டு நீ இப்ப எப்படி இருக்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே நான் இப்ப பரவாயில்லதான், என் குட்டி பையன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவ சொல்றா குட்டி பையன் நல்லாதான் இருக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உனக்கு தான் டாட்டூ நீட்லனாலே அலர்ஜி தானே, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி டாட்டூ போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல டாட்டூனா எனக்கு அலர்ஜி தான், இருந்தாலும் என் ஸ்கார் மறிக்க தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஜியாங்குமே சரி நீ அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான், அதுக்காக இப்படி உன் உயிரே பணைய வச்சு இப்படி நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு என்ன அவசியம், இதனால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது, உன்னை நம்பி 2 குழந்தைங்க வேற இருக்கு, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு தான் வராங்க. குட்டி பையன் அம்மாவை பார்த்த உடனே அம்மா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கம்மா, இப்ப உங்களுக்கு கை ஏதாச்சும் பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளுமே இல்லப்பா நான் இப்ப நல்லா இருக்கேன், அம்மாக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பையனுமே சரிம்மா அம்மா நான் சாட்டர்டே வெளில போறேம்மா, என் ஃப்ரெண்டோட அப்பாவோட கம்பெனியை விசிட் பண்ண போறேன், அதாவது ஹீரோவோட கம்பெனியோட தான் வந்து விசிட் பண்ண போறான் போல. அதுக்கு தான் ஹீரோயின் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் தெரியாதுல்ல குட்டி பையன் வந்து ஹீரோவோட கம்பெனியை தான் பார்க்க போறான்னு சொல்லிட்டு, அது தெரியாம ஹீரோயினுமே சரி பத்திரமா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. குட்டி பையனுமே சந்தோஷமா அங்க இருந்து போயிடுறான். அந்த சமயம் ஜின் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இங்க பாரு ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த லேன் இருக்கா இல்லையா, ஹீரோயினை இன்சல்ட் பண்ணாலையா, அது எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கூப்பிட்டு சாரின்னு கேட்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு எங்க கம்பெனிக்கு நீங்க டிசைனரா வாங்க, உங்க கையில தான் எங்களோட கம்பெனி growth இருக்கு, எங்க கம்பெனி உங்க கம்பெனியோட கொலாபரேட் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்காக நீங்க என்ன டிமாண்ட் பண்ணாலும் நாங்க அதுக்கு கொடுக்க தயாரா இருக்கோம், ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களோட கம்பெனில வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங்குமே என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. நான் இந்த மாதிரி உங்க கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண ரெடியா இருக்கேன், இது எல்லாமே வந்து லேண்ட் வந்து சாரி கேட்டனால மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே இந்த மெசேஜ் எல்லாம் பாக்குறான். அப்ப சடனா ஒரு விஷயத்த நோட் பண்றான். ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா 2 மொபைல் இருக்கு, ஒரு மொபைல் வந்து பர்சனல் யூஸ்க்கு, ஒரு மொபைல் வந்து ஆபீஸ் யூஸ்க்கு. ஹீரோ வந்து அந்த பர்சனல் மொபைல வந்து ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து, அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்து ஹீரோ அந்த மொபைலை யூஸ் பண்ணிருக்க மாட்டான். இந்த நம்பருமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட பர்சனல் நம்பருக்கு தான் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான். இது பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து ரொம்பவே வியர்டா இருக்கு. இந்த போன் 5 வருஷமா ஒரு ரிங் கூட அடிக்கல, இப்போ இந்த நம்பருக்கு தான் வந்து ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணிருக்கா, இந்த நம்பர் எப்படி அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல நாள் பட ஹீரோக்கு சந்தேகம் அதிகரிச்சுட்டே போகுது. அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தின எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க பிஏ கிட்ட விசாரிக்க சொல்லியிருப்பாங்க போல. இப்ப ஹீரோ பிஏக்கு கால் பண்ணி தான் கேட்டுட்டு இருக்கான். பிஏவுமே வந்து ஹீரோயினை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய சைனீஸ் நேம் வந்து உங்க ஒய்ஃப் நேம் கூட மேட்ச் ஆகுது, அது மட்டும் இல்லாம அவங்க 5 வருஷமா தான் அமெரிக்கால இருக்காங்க, அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸே கிடைக்கல, இன்னும் அவங்கள பத்தி ரெக்கார்ட்ஸ் எதுவும் கிடைக்கல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோமே சரி டைம் எடுத்துக்கோ, எனக்கு அவங்கள பத்தி எல்லா விஷயமே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இப்ப ரொம்பவே ஹீரோயின் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அது எப்படி ஹீரோயினுக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரே ஃப்ரெண்டு காமனா இருப்பாங்க, இது எதுவுமே கோயின்சிடென்ட் மாதிரி
தெரியலையே, இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட மேரேஜ் சர்டிபிகேட் வச்சுதான் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான் போல. நான் உன்னை வேணுட்டே ஹர்ட் பண்ணல, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடு, எனக்கு நீ உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியான்னு கூட எனக்கு தெரியல, நான் உனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா பிஏ உள்ள வரா. பாஸ், இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சீரியஸான ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, அதனாலதான் அவங்க அப்ரோடுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி எந்த டேட்ல அவங்க அங்க வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே மார்ச் 18 சொல்றான். ஹீரோக்கு இதை கேட்டோன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான் இது அவனோட ஒய்ஃபா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்ச் 18 தான் வந்து ஹீரோயினுக்குமே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க பிஏ கிட்ட சரி இன்னுமே ஹீரோயினை பத்தி எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. லேனோட குட்டி பையன் வந்து ஹீரோவை பார்த்த உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். இதை பார்த்துட்டு லேன் வந்து அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் தொடக்கூடாது, அப்பாவோட ட்ரெஸ் கசங்கிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை மிரட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், குட்டி பையன் தானே அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ குட்டி பையன் வந்து ஹீரோ கிட்ட அப்பா இந்த மாதிரி என்னோட கிளாஸ்மேட் வந்து நம்மளுடைய கம்பெனியை விசிட் பண்ண வரேன்னு சொல்றான். நானுமே வான்னு சொல்லிட்டேன், ப்ளீஸ்பா எப்படியாவது அவன் நம்ம கம்பெனியை விசிட் பண்ண பெர்மிஷன் கொடுங்கப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு சமத்தா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு லேனோட பையன் ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்கும் போது அவனுக்கு குட்டி பையனோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான் எனக்கு எதுக்கு அந்த பையனை பார்க்கும் போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். குட்டி பையனுமே விடாம ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டு இருக்கான். இதை பாக்குற லேனுக்கு செம கடுப்பா இருக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, யாரோ ஒரு பையனை கூப்பிட்டு வந்து உங்க அப்பாவோட கம்பெனியை விசிட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இவ ரொம்ப குழந்தைகிட்ட ஹாஷா நடந்துக்கிறத பார்த்து ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவன் ஒரு சின்ன பையனை தானே கூப்பிட்டு வரேன்னு சொல்றான், அந்த பையன் வந்து என் கம்பெனி பாக்குறதுனால என்ன ஆயிட போகுது, குழந்தையால எப்படி நம்ம கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து வெளில சொல்ல முடியும், குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் நீ இப்படி பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஹீரோ லென்னோட பையனை சமாதானப்படுத்திட்டு நானே உன்னை ஸ்கூல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், உன் கிளாஸ்மேட்டுமே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்து வீக்கெண்டும் வந்துச்சு. ஹீரோவும் லேனோட பையனும் வந்து குட்டி பையனை பிக்கப் பண்ணதான் வந்திருக்காங்க. லேனோட பையன் வந்து குட்டி பையன் கிட்ட நீ கம்பெனியை விசிட் பண்ணு சொன்னல, எங்க அப்பாவே நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்க அப்பாவே நம்மளை கூப்பிட்டு போய் அவங்க கம்பெனிலாம் சுத்தி காட்டுவாங்க, ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ குட்டி பையனை பார்த்த உடனே நீயா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். குட்டி பையனுமே ஹீரோவை பார்த்துட்டு என்ன நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணி இருக்கோம், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவுமே நீ தான் வந்து என் பையனோட கிளாஸ்மேட்டா, எனக்கு ஒன்னு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பையனுமே இவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான், என் பேரு சென் ஃபேங்குன்னு. ஹீரோவுமே வந்து இவனோட பேரு ஃபேங்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா குட்டி பையனையும் லேனோட பையனையும் ஆபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். குட்டி பையன் எல்லாத்தையுமே நோட் அவுட்டு இருக்கான். ஹீரோமே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். குட்டி பையனுக்கெல்லாம் ரொம்பவே பயமா இருக்கு, எதுக்கு இவங்க நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்களை பத்தி நான் தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணு தெரிஞ்சிருக்குமா, அதை பத்தி கேட்கதான் இவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்களா, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். குட்டி பையன் உடனே ஹீரோ பார்த்துட்டு பல்ல காட்டிட்டு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிப்பை போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோமே குட்டி பையனை பார்த்துட்டு சரி டைம் ஆயிடுச்சு நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு குட்டி பையன் சொல்றான் இல்ல அங்கிள் நான் ஆர்ஃபனேஜ் போகணும், நான் அங்க போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோமே இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லேனோட பையன் வந்து குட்டி பையனை பார்த்துட்டு என்ன நீ ஆர்ஃபனேஜ் எல்லாம் போய் ஒர்க் பண்ணுவியா, அப்ப நீ எல்லாம் விளையாட மாட்டியா, எதுக்கு நீ அந்த மாதிரிலாம் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ குட்டி பையன் சொல்றான் எல்லா குழந்தைகளுமே ஏஞ்சல் மாதிரி, கடவுள் தான் நம்மள இந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்கோ எல்லார் வாழ்க்கையிலயும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு, நம்ம இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா குழந்தையுமே ஏஞ்சல் தான், கடவுள் தான் வந்து பூமிக்கு குழந்தைய அனுப்பி வைக்கிறாங்க எல்லார் வாழ்க்கையிலயும் சந்தோஷம் வர்றதுக்காக, அந்த கடவுள் என் வாழ்க்கையில எப்போ ஒரு ஏஞ்சல அனுப்பி வைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. ஹீரோ இப்ப இதை நினைச்சு பார்த்துட்டு குட்டி பையன் கிட்ட உங்க அம்மா பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
குட்டி பையனுமே அங்கிள் நீங்க இந்த மாதிரி எங்க அம்மா பேரை கேட்கறது மேனஸா தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னா பக்கத்துல இருக்க பிஏமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கு செம பயப்பாயிருது. அங்கிள் லேட் ஆயிட்டு இருக்கு, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கேட்க ஹீரோமே சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் விட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் நேரா ஹீரோயினை பார்க்க தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கான். ஹீரோயினுமே பாக்குறாங்க இவனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு நம்ம வீட்டு வாசல்லே வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரை ஓபன் பண்றாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபீவர் எடுக்குதான்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே இவன் பண்றதெல்லாம் பார்க்க ரொம்பவே வேடா இருக்கு. இதுக்கு இவனை பார்க்கும்போது என் ஹார்ட் கண்ட்ரோலே இல்ல, மறுபடியும் இவன் மேல நான் லவ்ல விழுந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மனசை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ சின்ன குழந்தையா இன்னும் வீட்லயே இருக்க, போய் ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க தனியா இருக்க பொண்ணு கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரியான பொறுக்கியா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்ல நான் மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கியூர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ உடனே அப்புறம் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு நேரா பெட்ரூமுக்கு போறான். இப்ப ஹீரோயின் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க பாஸ்ட்ல கூட இவன் கிட்ட இந்த மாதிரி கேரிங்கா நடந்துகிட்டதே இல்ல, நான் தான் ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவன் காலையும் நக்கிட்டு இருந்திருக்கேன், அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பெட்ல வந்து போட்டுட்டு நீ இங்கே ரெஸ்ட் இரு, உனக்கு குடிக்க நான் சூப் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. யாருங்க நீங்க தனியா இருக்க பொண்ணு கிட்ட வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா இது எதுவுமே அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு குக் பண்ண போயிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க இவன் என்ன பண்ணாலும் நம்ம இவனுக்கு மயங்கவே கூடாது, நம்ம இங்க வந்து ஒரே நோக்கம் இவனை ரிவெஞ்ச் எடுக்கதான். உயிரோட இருக்க என்ன நெருப்புல கொளுத்த பார்த்தா என்னோட ஒரு குழந்தை கிட்னி ஃபெயிலியரா பிறந்ததுக்கு காரணமே இவன் தான், இவனை மட்டும் நான் எப்போதுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சூப் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோயின் செம கடுப்பாயி நான் தான் சொல்றேன் நீங்க எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நீங்க சூப் எல்லாம் பண்ணி கொடுத்தா நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஹீரோ எதுவுமே கேட்காம சூப் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்தோன்னு ஹீரோயின் அதை தடுக்க போறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு பக்கம் பிளாக் பண்ணி வச்சுட்டு நீங்க என்னோட பார்ட்னர், உங்க ஹெல்த் எனக்கு ரொம்பவே முக்கியம், அதனால நான் உங்களை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே என்னமோ பண்ணித்தல அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, இவன் எதுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ சூப்பு கொண்டு வந்து வச்சுட்டு இந்தாங்க நீங்க இதை குடிக்கிறீங்களா இல்ல நான் என்னோட வாயோட வாய் வச்சு ஊட்டி விட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாயி உங்களுக்கு என்ன பைத்தியமா, உங்களுக்கு தான் ஒரு வைஃப் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம ஒரு பையனும் இருக்கு, எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ சொல்றான் அவன் என்னோட வைஃபும் இல்ல, இந்த குழந்தை என்னோட குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவங்களுக்கு வெறும் ஃபூ குடும்பத்தோட வாரிசுங்கிற பட்டம் மட்டும் தான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்றான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்க ரொம்பவே கடுப்பாகுது. ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க ஹீரோ வந்து இவன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணதான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் அவங்க கண்ணாலே பாத்துருப்பாங்க இல்லையா, அந்த லேனோட செக்அப்க்கு வந்து ஹீரோ தான் கூப்பிட்டு போயிருப்பான்னு அதுதான் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஓ லேனோட குழந்தை உன் குழந்தை இல்லையா, என்கிட்ட இவ்வளவு போய் சொல்றியா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா, ஒன்னு ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த சூப் எடுத்து குடிக்கிறா. சூப்பை குடிச்சு முடிச்சுட்டு நான் சூப் குடிச்சிட்டேன், இப்ப இங்க இருந்து போறீங்களா, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளில போக சொல்றா. ஹீரோ அப்ப யோசிக்கிறா என்னாச்சு இவ சடனா லேனை பத்தி பேசணும்னு மட்டும் இவ்வளவு கோவம் ஆகுறா, ஒருவேளை எனக்கு ஒரு லேனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோமே எதுவும் பேசாம சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அது பாத்தீங்கன்னா ஹீரோயினோட குட்டி பொண்ணு தான் பண்ணிருப்பா. ஹீரோயினோடனே அவகிட்ட ஹலோ பேபி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயின் வந்து அவனுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஹஸ்பண்ட் நான் இருக்கும்போது எப்படி அவ வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம், இத பத்தி நான் கண்டிப்பா வந்து விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயுமே திரும்பி வந்து ஹீரோயின் கிட்ட இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசுனீங்க, அவங்க எப்ப எங்க சைனா வராங்கன்னு சொல்லுங்க, நானே போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளில தோத்தி விட்டுறா. ஹீரோவுமே எதுவும் பேசாம வெளில போயிடுறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ சமைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுமே இதை பார்த்துட்டு எதுக்கு நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான் உனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீ எப்படி சமைச்சு சாப்பிடுவ, அதான் உனக்கு குக்
பண்ணி கொடுக்கறக்கு நானே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க, வீட்டுல வேற யாரும் இல்ல, நானே உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேக்குற ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. நீங்களும் நானும் ஒன்னும் அவ்வளவு க்ளோஸ் கிடையாது, நான் எனக்கு ஃபுட் வேணும்னா நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவேன், நீங்க இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நீங்க ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், ஆனா அதுல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீங்க ஹோட்டல் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்க ஹோட்டல் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட பார்ட்னர் ஆச்சே, உங்க ஹெல்த் பாலா போறத நான் எப்படி பாத்துட்டு இருக்க முடியும், எதுவும் பேசாம சும்மா இருங்க, நான் போய் குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம்குள்ள போயிடுறான். ஹீரோயின்மே அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள விட்டுறாங்க. ஹீரோ எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவன் எப்போ குக் பண்ணலாம் கத்துக்கிட்டான், அந்த லேனுக்கும் அவன் பையனுக்காக தான் இவன் வந்து குக் பண்ண கத்துருப்பான் போல, நம்ம அவன் கிட்டே கேட்டுலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, நீங்க எப்ப இருந்து குக் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி லேனோட பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும், அவனுக்கு வெளியில வாங்குற ஃபுட் எல்லாம் ஒத்துக்காது, அதனாலதான் அவனுக்கு நானே குக் பண்ண கத்துக்கிட்டேன், என்னுடைய ஜூனியர் சன்னுக்காக தான் நான் குக் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க, உனக்கு 2 குழந்தை இருக்கு, அதுலயும் ஒரு குழந்தை ரொம்பவே சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அப்போ இப்போ வந்துட்டு இருக்கு, நீ ஆனா அதை பத்தி எதுவுமே தெரியாம இருக்க, இங்க வேற ஒருத்தியோட குழந்தைக்காக சமைக்க கூட கத்துருக்க, என் குழந்தைக்கு நீ இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தர இழுத்துட்டு போய் வெளில விடுறா. இங்க இருந்து வெளில போங்க, என் வீட்டு பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷா நடந்துக்கிறா. என் குழந்தை இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஆனா இவ அவன் குழந்தையோட இங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான்ல, எல்லாத்துக்கும் நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வெளியில இருந்து கத்திட்டு இருக்கான், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரியலைஸ் பண்றான், இந்த மாதிரி லேனோட பையனுக்காக இவ சமைக்க கத்துக்கிட்டான்னு சொன்னான் இல்லையா, அதான் யோசிச்சு பாக்குறான், ஒருவேளை ஹீரோ என்ன நான் இத்தனை நாள் கவனிக்காம விட்டதுனால அதுக்குதான் அவ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காளோ, அதுக்குதான் என்ன பிடிச்சு வெளில தள்ளி விட்டுட்டானோ, நான் ஒரு பைத்தியக்காரன், எப்ப என்ன பேசணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து குட்டி பையன் பாத்தீங்கன்னா, இந்த லேன் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஆபீஸ்ல ஓவரா பேசியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல லீக் பண்ணிடுறான். இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கா. ஹீரோ உடனே பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான், லேன் இந்த மாதிரி பண்ணது தப்புதான், லேனா இதுக்காக கண்டிப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க வைக்கிறேன், அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல வைஸ் பிரசிடென்ட் இருக்கா, அவளோட போஸ்ட் எடுத்துட்டு அந்த போஸ்ட்ல நான் ஹீரோயினை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இந்த மாதிரி சாரி கேட்டுட்டு இருக்க வீடியோ எல்லாம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இத குட்டி பையனுமே பார்த்துட்டு, எங்க அம்மாவுக்கு நீங்க எப்படி எல்லாம் புலி பண்ணீங்க, உங்க எல்லாருமே நான் பழி வாங்காம விட மாட்டேன், பொறுத்திருந்து பாருங்க என்னோட விளையாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத ஜியாங்குமே வந்து மொபைல்ல பாத்துட்டு இருக்கா. ஜியாங் உடனே ஹீரோயின் கிட்ட, பாருப்பா உனக்கு பண்ண பாவத்துக்கு எல்லாரும் மாறி மாறி உன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் தான் காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அந்த நியூஸ்ல எல்லாத்துக்கிட்டுமே பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க லேன் வந்துடுறா. யாரோட பிளேஸ் தூக்கி யாருக்கு கொடுப்பீங்க, நான் என்னோட போஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டேன், அவ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு டிசைனர் தானே, அவளுக்காக என்னோட போஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோமே நீ பண்ண தப்புக்கு உனக்கு இதான் பனிஷ்மெண்ட், யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஜியாங்கு ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. லேனோட உண்மையான மூஞ்சி இப்ப பப்ளிக் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அவளோட சாயம் சீக்கிரம் விளக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து யாரும் ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோயின்மே கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. வெளில பாத்தீங்கன்னா ஃபிளார் இருக்கு, அதுவும் ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபிளாரா இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ 3 வருஷமா நமக்கு இந்த ஃபிளார் தானே அடிக்கடி வாங்கி கொடுத்துட்டே இருப்பான், ஒருவேளை இந்த ஃபிளார் வந்து நமக்கு ஹீரோ தான் அனுப்பிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ குட்டி பையனுமே கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் கையில ஃபிளார் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா புதுசா யாராவது ஸ்டெப் டாடா மீட் பண்ணிருக்கீங்களா, அவங்க கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. சின்ன பையன் மாதிரி பேசுறியா, வயசுக்கு மீறின பேச்சா பேசிட்டு இருக்க, உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. குட்டி பையனுமே ரொம்ப பாவமா, ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே என்ன விளையாட்டுக்கு பேசின பேச்சா நீ, போய் ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை உள்ள துரத்தி விட்டுறாங்க. குட்டி பையன் நேரம் லேப்டாப்ல போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொக்கேல யார் நேம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா எந்த நேமே இருந்திருக்காது. இவன் யார் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு பார்சலா வர ஆரம்பிக்குது. வெஜிடபிள்ஸ் ஒருத்தங்க வராங்க, ஃப்ரூட்ஸ் ஒருத்தங்க வராங்க, மெடிசனுக்கு ஒருத்தங்க வராங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. ஹீரோயின் எதுவுமே வாங்காம அவங்களெல்லாம் பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறா. ஹீரோயின் அப்பதான் ரிலாக்ஸா தண்ணி குடிக்க போறாங்க. அப்பன்னு பார்த்து
மறுபடியுமே வந்து ஒருத்தங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோயினுமே வெளில திறந்து பார்த்தா வெளில டாக்டர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவும் பேசாம இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே வெளில பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இங்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா ஹீரோயினை கேர் பண்ணிக்காதனால இப்ப கேர் பண்றங்கிற பேர் வழியில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பண்ண செம கடுப்பாகுது. உன்னை ரிவெஞ்ச் எடுக்கவே இங்க வந்த, கண்டிப்பா உன்னை ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் ரொம்பவே சோகமா வாசல பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இது எல்லாத்தையுமே அனுப்பி வச்சான் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஹீரோயின் இப்பதான் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன அவன் எல்லா ஆளையும் அனுப்பிச்சு வச்சான், சடனா என்ன இருக்கும், எதுக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. குட்டி பையன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் போல, அந்த பொக்கே அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கெல்லாம் ஆண் அனுப்புறதெல்லாம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். குட்டி பையனுமே பாக்குறான், நம்ம அம்மா ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் அம்மாவும் தங்கச்சியும் 5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அப்பா அவங்கள கேர் பண்ணிக்க யாரும் வரல, இப்ப மட்டும் என்ன அதிசயமா கொஞ்ச நாள் எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி கேர் பண்ணிக்கணும், இதுல ஏதாவது பிளான் இருக்குமா, எங்க அம்மாவை ஹர்ட் பண்றதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் யோசிச்சுட்டு இருக்கான். குட்டி பையன் கீழே வந்து, அம்மா நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயின் குட்டி பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரே யோசனையா தான் இருக்கு, என்னாச்சு, எதுக்கு ஹீரோ நம்மள சடனா இக்னோர் பண்றான், இவனுடைய நெக்ஸ்ட் பிளான் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்து ஹீரோயின் முன்னாடி இருக்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு நியூஸ் வந்து டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. நாங்க நாளைக்கு 9 o'clock எங்க கம்பெனியோட ஒரு ஃபேமஸான காரை வந்து ரிலீஸ் பண்ண போறோம், அத ஹீரோயின் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு செம கடுப்பாகுது. யாரு கேட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வருவேன்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவன் கூப்பிட்டா நான் போகணுமா, யாரு கேட்டு அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது பாத்தீங்கன்னா ஹீரோ தான் அனுப்பியிருப்பான், இந்த மாதிரி நாளைக்கு இந்த லொகேஷனுக்கு வந்துருங்க, நீங்க தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஹீரோனுக்கு செம கடுப்பா இருக்கு, நீ என்ன பண்ணாலும் சரி நான் கண்டிப்பா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. பி கேக்குறான், பாஸ் நாளைக்கு மேடம் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே எனக்கும் தெரியல, பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து லேனை தான் காட்டுறாங்க. லேன் வந்து ஹீரோ இந்த மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, டெஸ்ட் ட்ரைவுக்கு ஹீரோயின் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நியூஸ் தான் பார்த்து செம கடுப்பாயிட்டு இருக்கான். அப்படி அவகிட்ட என்னதான் இருக்கு, எதுக்கு இவன் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ வைஃப அவன் கிட்ட இருந்து பிரிச்சு எப்படியோ போட்டு தள்ளியாச்சு. இப்போ இன்னொருத்தி வந்திருக்கா, அதுவும் அவ பேர்ல இருக்கிற மாதிரி வந்திருக்கா. இது அவளா இல்ல வேற யாரோன்னு கூட தெரியல. இருந்தாலும் நான் இவளையுமே அழிப்பேன், யாரையுமே வந்து ஹீரோவோட லைஃப்குள்ள வர விட மாட்டேன், ஹீரோ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ற இடத்துக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோமே ஹீரோயின் வருவாளா இல்லையான்னு சொல்லிட்டு டென்ஷனா நின்று பாத்துட்டு இருக்கான். அப்ப லேனுமே பாத்தீங்கன்னா அங்க மாஸ்க் போட்டு வந்துட்டு கார் இருக்க இடத்துக்கு யாருக்கும் தெரியாம உள்ள போய் காரோட பிரேக்க கட் பண்ணிட்டு வந்துடுறா. டிஸ்டர்ப் பண்ண வர இன்னையோட உன்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுமே வந்து டெஸ்ட் பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க, நீ சொன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே, இங்க பிரஸ் எல்லாம் நம்மள சுத்தி இருக்காங்க, எதுவா இருந்தாலும் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஹீரோ பார்த்து மறைக்க, அதுக்கு அவன் சொல்றான், நீ தானே சொன்ன பிசினஸா தான் பார்க்கணும்னு, இதுக்கு நடுல எந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வரக்கூடாதுன்னு, இப்போ நீங்க பிசினஸா மட்டுமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட மேரேஜ் நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினோட கையை பிடிச்சு கூப்பிட்டு வரதை பார்த்தோன்னே பிரஸ் எல்லாம் நீங்க 2 ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, உங்க 2த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே வந்து ஹீரோவை பாக்குறாங்க. மாட்னியா நீ என்ன சொல்லி சமாளிக்கிறேன், நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே, அது எங்களோட பிரைவேட்டான விஷயம், அது உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோயினுமே காரை பார்த்தோன்னு, சரி நான் மட்டும் டிரைவ் பண்றேன், நீங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுமே சரி நீ மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லேன் இன்னும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஹீரோவுமே காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்து போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே வேற லெவல்ல டிரைவ் பண்றாங்க. சடனா பிரேக் போடலான்னு பாக்குறாங்க. ஹீரோயினால பிரேக் போட முடியல. ஹீரோயின் யார் மேல இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இடிச்சு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஹீரோயினுக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோ இதை பார்த்து ரொம்பவே பதறி போயிடுறான். ஹீரோ வந்து பதறி போய் முழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ ரொம்பவே பதறி போய் அவன் பேய் கிட்ட
ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்றான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லேன் இன்னும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. என்னோட வழியில குறுக்கிட்டா அவங்களுக்கு இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால குட்டி பையனை ஜியாங் தான் போய் பிக்கப் பண்ண போறா. ஜியாங் இங்க முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சென் கிட்ட எப்படி சொல்றதுன்னு குட்டி பையன் சென்னோட கையை பிடிச்சிட்டு, ஆன்ட்டி அம்மாக்கு என்னாச்சு, அம்மா ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அம்மா வந்து டெஸ்ட் போனாங்கல்லப்பா, அந்த இடத்துல அம்மாக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அம்மாக்கு சீரியஸா எல்லாம் எதுவும் ஆகாது, அம்மா நல்லபடியா வந்துருவாங்க, நீ எதுக்கும் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப குட்டி பையன் உடனே அம்மா எந்த கம்பெனியோட காரை டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜியாங்குமே ஹீரோவோட பேரு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னா குட்டி பையன் என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோ தான் வந்து வேணுட்டே வந்து ஹீரோயினை ஹர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். அப்ப குட்டி பையன் சொல்றான், ஆன்ட்டி அம்மாக்கு எதுவும் ஆகாது, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன், நீங்க அம்மா கூடயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க அனுப்பி வைக்கிறான். ஜியாங் போன உடனே இந்த குட்டி பையன் நேரா ஹீரோட ஆபீஸ்க்கு தான் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான். ஹீரோவோட ஆபீஸ் ரூம்ல வந்து, நீ எங்க அம்மாவை அழிக்கணும்னு பாக்குறியா, இரு நான் உன்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கம்ப்யூட்டரை ஓபன் பண்றான். பாத்தீங்கன்னா அதுக்கு பாஸ்வேர்டா ஹீரோயினோட பர்த்டே தான் போட்டு வச்சிருப்பான். குட்டி பையனுக்கு செம ஷாக் ஆகுது. இவங்களுக்கு தான் எங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காதுல்ல, அப்ப இதுக்கு எங்க அம்மாவோட பர்த்டே இவங்க பாஸ்வேர்டா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்று புலம்பிட்டு இருக்கான். அப்போ பிஏ வந்து அவசரமா ஓடி வந்து, பாஸ் இந்த மாதிரி நம்ம கம்பெனியோட சீக்ரெட் எல்லாம் யாரோ ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க, இதனால நமக்கு பெரிய லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோவுமே ஏதாவது ஒரு ஹேக்கரை வச்சு அதை எல்லாத்தையுமே வந்து உடனே க்ளோஸ் பண்ணுங்க, யார் இந்த மாதிரி லீக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறான். பிஏமே ஓகே பாஸ், ஈவினிங் குள்ள இது எல்லாத்தையுமே சரி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவுமே யோசிக்கிறான், என்ன சடனா இப்பதான் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதுக்குள்ள என்னோட கம்பெனி சீக்ரெட் எல்லாம் லீக் ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப நேரமா ஹீரோயினோட ரூமுக்கு வெளில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாது, மறுபடியும் என்னால அவளை இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா டாக்டர் வெளில வர ஹீரோ உடனே பதறி போய், இப்ப ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டாக்டருமே அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கால் மட்டும்தான் பிராக்சர் ஆயிருக்கு, மற்றபடி அவங்க இப்போ ஆல்ரைட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு உயிரே வருது. ஹீரோயினை நார்மல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் உன்னை நல்லா பாத்துக்காம விட்டுட்டேன், நீங்க ஹீரோயின் ஸ்டே பண்றதுக்கு விஐபி ரூமை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து ஜியாங் பாத்துட்டு தான் இருக்கா. போதும் நீங்க ஹீரோயினை பாத்துக்கிட்ட லட்சணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் ஃப்ரெண்டை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும், நீங்க எதை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஜியாங்க்கு தான் கால் பண்றா. அம்மா எப்படி இருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அம்மா இப்போ நல்லா இருக்காங்க, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. குட்டி பையனுமே சரி ஆண்டி நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு ஒரே யோசனையா இருக்கு, அம்மா தான் நல்லா டிரைவ் பண்ணுவாங்கல்ல, அம்மாக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், எனக்கு ஹீரோ மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் அவனோட ஸ்கூல்ல இருக்க கம்ப்யூட்டரை ஓபன் பண்றான். ஹீரோவோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ண பாக்குறான். ஹீரோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கும். குட்டி பையன் யோசிக்கிறான், அவ்வளவு சீக்கிரத்துல அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டாங்களாம், இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இவனுமே இவனோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏதாச்சும் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா இவனோட அக்கௌண்ட்மே வந்து ஓபன் பண்ண முடியல. நம்ம எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டு தானே வந்தோம், நம்ம ஏதோ மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்து அந்த ஹேக்கர் எந்த சிஸ்டம்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அதோட ஐபி அட்ரஸ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குட்டி பையன் தான் மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வெளில வந்துட்டு இருக்கான். வெளில பாத்தீங்கன்னா லேனோட குட்டி பையன் வந்துட்டு இருக்கான். குட்டி பையன் லேனோட பையனை பார்த்த உடனே ஏதோ வில்லத்தனமா ஐடியா போட்டான். குட்டி பையன் லேன் பையன் கிட்ட, நம்ம ஸ்கூல்ல இருக்க கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய அனிமி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இப்பதான்ப்பா பாத்துட்டு வந்தோம், ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீயும் வரியா, டீச்சருக்கு தெரியாம போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு லேன் பையனுமே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் லேபுக்குள்ளதான் போயிட்டு இருக்கான். குட்டி பையன் லேனோட பையனை அவன் யூஸ் பண்ண சிஸ்டம்ல உட்கார வச்சுட்டு, இதுலதான் நான் நிறைய அனிமி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், ரெஸ்ட் ரூம் போன கேப்ல டீச்சர் யாராவது வந்து நீ மாட்டிக்கிட்டேனா என்ன மட்டும் போட்டு கொடுத்துறாத, நீ பெரிய பணக்கார வீட்டு பையன், அதனால உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் அப்படி இல்லை, நான் ரொம்பவே ஏழை பையன்தான், எனக்கு இந்த ஸ்கூல்ல படிக்க விடாம என்னை துரத்தி விட்டுருவாங்க,
சோ ப்ளீஸ் நான் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணதை யார்கிட்டயும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த அப்பாவி லேண்ட் பையனுமே சரி நான் மாட்டிக்கிட்டாலும் கண்டிப்பா நான் போட்டு கொடுக்க மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழந்தைத்தனமா சொல்லிட்டு இருக்கு குழந்தை. குட்டி பையனுமே நிஜமாதான் சொல்றியா, உங்க அப்பா வந்து கேட்டாலும் நீ இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையனுமே உங்க அப்பா என்ன அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன், நீ இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணது நான் தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். குட்டி பையனுமே லேண்ட் பையனை கோத்து விட்டுட்டு நீ தான் என்னோட நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு இருக்கான். இங்க செல்லக்குட்டி ஜாலியா உட்காந்து கம்ப்யூட்டர்ல அனிமி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பிஏ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹேக்கர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஐபி அட்ரஸ் வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல தான் காட்டுது பாஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே எந்த கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அதுக்கு பிஏ சொல்றான் யங் மாஸ்டர் படிக்கிறாங்கல்ல அந்த கிண்டர் கார்டன் தான் காட்டுது அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் பிஏயும் வேகமா கிளம்பி ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. குட்டி பையன் இதெல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோமே யார் ஹேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வேகமா உள்ள போயிட்டு இருக்கான். உள்ள போய் பார்த்தா லென் பையன் தான் உட்கார்ந்து சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கான். ஹீரோ இதை பார்த்தோன்னு செம கடுப்பாயி லென் பையனை திட்ட ஆரம்பிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, கிளாஸ் ஹாஸ்ல உட்கார்ந்து சிஸ்டம் நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அப்புறம் லென் பையனுக்கு வந்து குட்டி பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது ஞாபகம் வருது. வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கான் இல்லையா, அதனால இவனுமே எதுவும் சொல்லாம நான் கிளாஸ் போர் அடிக்குதுன்னு தான் இங்க வந்து அனிமி பாத்துட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ கோவமாயி எவ்வளவு நேரமா நீங்க இருந்து விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். லென் பையனுமே எனக்கு தெரியலப்பா, நான் ரொம்ப நேரமா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ செம கடுப்பாயி உண்மை சொல்லு, உனக்கு முன்னாடி யார் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். குட்டி பையனுமே சாதிக்கிறான், அப்பா நான் மட்டும் தான்ப்பா தனியா இருந்து அனிமி பாத்துட்டு இருந்தேன், எனக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த சிஸ்டமை நான் தான் ரொம்ப நேரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு பாத்துட்டு இருக்கான். ஹீரோ எவ்வளவு கேட்டாலும் இந்த பையன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட இவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் பையனை அனுப்பிச்சு வச்சிடறான். ஹீரோ யோசிக்கிறான், அந்த ஹேக்கர் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருப்பான் போல, இந்த லென் பையனுக்கு யார் ஹேக்கர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஆனா அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ல மாட்டேங்கிறான், அந்த ஹேக்கருக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும், அவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். பிஏ லேண்ட் பையனை வெளில தூக்கிட்டு போகும்போது லேண்ட் பையன் இருந்து கத்திட்டு இருக்கான், அந்த சிஸ்டம் யார் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, நான் தான் ரொம்ப நேரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா குட்டி பையன் ஓரத்துல இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த லேண்ட் பையனுமே ரொம்ப நல்ல குழந்தை போல குட்டி பையனை பார்த்து சிரிச்சுட்டே போறான். நீ சொன்ன மாதிரி உன் சீக்கிரட்டை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே இவன் சொன்னதை சொல்லிட்டு இருப்பான். இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இந்த மாதிரி ஹீரோனுக்கு சடனா அலர்ஜி ஆயிருச்சு, அவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா குட்டி பையன் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். அங்கிள் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க, என்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோமே நீ இங்கே இரு நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்ல குட்டி பையன் உடனே ஹீரோ கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோக்கு குட்டி பையனை பார்க்கும்போது அவனை பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. பையனை பார்க்கும்போது ஏன் சின்ன வயசுல நம்மளே பார்த்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோவும் குட்டி பையனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். இது எல்லாத்தையுமே செங் பார்த்து செமையா ஷாக் ஆகுறா. ஒருவேளை இவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்பா பையங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகறா. ஹீரோ நேரா வந்து ஜியாங் கிட்ட தான் கத்திட்டு இருக்கா. என்ன நீங்க இப்படிதான் நல்லா லட்சணமா பாத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்புறம் ஜியாங் உடனே என்கிட்ட வந்து கேக்குறீங்க, நானா டாக்டர், போய் டாக்டர் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே ஹீரோ உடனே கோவமாயி ஏதாவது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆன்சர் பண்றீங்களா, ஏன்னா தானே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். இதை கேட்டோடனே ஜியாங் உடனே கடுப்பாயி ரெஸ்பான்சிபிள பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்ப நீங்க ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிட்டீங்களா, அப்ப எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோ உடனே இப்ப எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்த, ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குட்டி பையன் வந்து ஒரு மெடிசன் நேம் சொல்லி, இந்த மெடிசன் தான் எங்க அம்மாவுக்கு ரொம்பவே அலர்ஜி, அந்த மெடிசனை தான் தெரியாம போட்டிருக்காங்க, அதனாலதான் எங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகி என்ன இந்த மெடிசனா உன் அம்மாக்கு அலர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஹீரோயினுக்குமே ஏதோ ஒரு ட்ரக்ஸ் எடுத்து அலர்ஜியா இருக்கும். ஹீரோயின் அதுக்கு வேற ஒரு மெடிசன் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. வந்து என்ன மெடிசன் சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் இல்ல எனக்கு கோல்டு, அதான் இந்த மெடிசன் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருப்பாங்க. ஹீரோ இப்பதான் யோசிச்சு பாக்குறா, ஓ ஹீரோயினுக்கு இந்த மெடிசன் அலர்ஜியா, 3 வருஷமா ஹீரோயின் கூட வாழ்ந்திருக்கேன், ஹீரோயினுக்கு இப்படி ஒரு அலர்ஜி இருக்குன்னு கூட தெரியாமலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான்.
ஜியாங் உடனே கத்த ஆரம்பிக்கிறா, இதான் நீங்க ஸ்பெஷலா பாத்துக்கிற லட்சணமா? அவங்களுக்கு என்ன அலர்ஜின்னு கூட தெரியாம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோக்குமே கடுப்பாகுது. எனக்கு எப்படி தெரியும் அலர்ஜி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு, நீ ஓவரா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கான். குட்டி பையனுக்கு ஒரு அளவுக்கு மேல பொறுமையே போயிருது. குட்டி பையன் கத்த ஆரம்பிக்கிறான், எங்க அம்மா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறதை நிறுத்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். வந்து திட்டின உடனே ஹீரோவும் ஜியாங்கும் சண்டை போடுறதை நிறுத்திடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டாக்டருமே வெளில வராங்க. டாக்டரை பார்த்த உடனே ஹீரோயின் இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, நாங்க தெரியாம ஹீரோயினுக்கு அலர்ஜியா இருக்க ட்ரக்ஸை கொடுத்துட்டோம். இப்போ நாங்க அந்த மெடிசனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, அவங்க இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோமே, சரி சார் அந்த டேப்லெட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எந்த டேப்லெட் வேணாலும் கொடுங்க, அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவங்களுக்கு தான் அம்மாவை சுத்தமா பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு அம்மாக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல, அவங்க மயக்கத்திலே தான் இருக்காங்க. குட்டி பையன் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேம்மா, சீக்கிரம் முடிச்சு என்ன பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்க உள்ள வந்துட்டு இருக்கான். இதை பார்க்க ஜியாங்க்கு செம கடுப்பாகுது. ஹீரோ பிடிச்சு வெளில தள்ளி விட்டுட்டு, எதுக்கு இங்க வந்தீங்க, அவ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல குட்டி பையன் வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட நிக்நேம் சொல்லி கூப்பிட்டுறான். இது ஹீரோட காதுல விழுந்துருது. ஹீரோ உடனே ஜியாங்க தள்ளி விட்டுட்டு, இப்போ நீ என்ன சொன்ன, உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். ஹீரோக்கு இப்ப 90% கன்ஃபார்ம் ஆயிடுது இது ஹீரோயினா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஜியாங் வந்து ஹீரோவை பிடிச்சு வெளில தள்ளி விடுறா. இதுக்கு சின்ன பையனை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க ஏதாவது உங்க வேலைக்கு வருமா, நீங்க எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சு வெளில தள்ளி விட்டுறா. ஜியாங் ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் பையன் தான் செங்குங்கிறத கண்டுபிடிச்சிருவானோ, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, சீக்கிரமே நீ கான்சியஸ்க்கு வா, அடுத்து என்ன பிளான் பண்ணுமோ நீ பண்ணு, ஹீரோ உன்னை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கெல்லாம் போகாம ஹீரோயினோட ரூமுக்கு வெளில தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அங்க பிஏ வந்து என்ன பாஸ் ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ உடனடியா கிண்டர் கார்டனுக்கு போய் சென்னோட ஹேரு இல்லைன்னா அவ யூஸ் பண்ண பிரஷ்ல ஏதாவது சலைவா கிடைக்குதான்னு வந்து செக் பண்ணிட்டு சொல்லு, அத நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனுமே, யாரு சென்னு, எதுக்கு நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், சென் வந்து என்னோட பையனா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. இத கேட்டோன்னே பிஏ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவனோட பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதுல ஹீரோயினுமே பாக்குறா. ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு சண்டை வந்தது, அதுல நான் அவளை இழந்துட்டேன்னு நினைச்சேன், அவ இப்போ உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறேன், அந்த சென் என்னோட பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்போ குட்டி பையன் வந்து, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு எங்க அம்மாவை எப்பயுமே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட குட்டி பையன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோமே அவனோட சைட்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாருப்பா குட்டி பையா, உங்க அம்மா என்னோட கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க, அவங்க காரை டெஸ்ட் பண்ணாங்க, இது ஆக்சிடென்டலா தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எனக்கு தெரியும் தப்பெல்லாம் என் மேலதான், உங்க அம்மா டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் செக் பண்ணிருக்கணும், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு குட்டி பையன் சொல்றான், சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க அவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்க, நீங்க வேணும்ட்டே இதெல்லாம் வந்து பர்பஸா தானே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கத்திட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோமே ஷாக் ஆகி, நான் எதுக்கு உங்க அம்மாவுக்கு வேணும்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு குட்டி பையன் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்காது, நீங்க எங்க அம்மா சாகணும் தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே சொல்லாம குட்டி பையன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ பாக்குறான், எதுக்கு இந்த குட்டி பையன் நம்ம மேல இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். குட்டி பையன் உடனே ஹீரோ கிட்ட, எங்க அம்மா கண்ணு முழிக்கும் போது நீங்க இங்க இருக்க கூடாது, எங்க அம்மா உங்களை லைஃப்ல இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாது, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், இங்க பாரு குட்டி பையா, நான் தான் உங்க அம்மாவோட பாஸ், நான் இங்கதான் இருப்பேன், உங்க அம்மா என்னோட எம்ப்ளாயி, இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு குட்டி பையனுமே பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வேலை எங்களுக்கு தேவையே இல்லை, எங்க அம்மா முடிச்ச உடனே நான் அந்த வேலையை ரிசைன் பண்ண சொல்லிடுறேன், இங்க இருந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ குட்டி பையன் பக்கத்துல க்ளோஸா போய், சரி நீங்க சொல்லுங்க, 5 வருஷம் எங்க இருந்தீங்க, உன்னோட பாஸ்ட பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். குட்டி பையன் அதுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். குட்டி பையன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட கையில பாக்குறா. அவனோட கையில குட்டி பையனோட ஒரு ஹேர் இருக்கு. கிட்ட அந்த ஹேரை கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லிடுறான்.
குட்டி பையன் ஹீரோவை திட்டிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து படுத்து தூங்கிடுறான். ஜியாங்குமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வெளில வரா. அந்த சமயம் பார்த்து ஹீரோவுமே கரெக்டா அங்க வரா. ஜியாங் உடனே மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறா. எதுக்கு நீங்க இங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் அவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உடனே ஜியாங்க பார்த்துட்டு நீ என்னோட ஒய்ஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்கிற ஜியாங்க்கு செம கடுப்பாகுது. மிஸ்டர் ஃபூ, யார் நீங்க? உங்களுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்? நீங்க என் ஃப்ரெண்டுக்கு பண்ணதெல்லாம் எதுவுமே மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால ஹீரோ வந்து நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்து ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்து பிரேக் ஃபெயிலியர்லாம் ஆகல சார், யாரோ பிரேக் வயரை வேணுட்டே கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோமே செமைய ஷாக் ஆகி சரி யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிஏ சொல்றான், லின் பையன் வீட்டுக்கு போகணும்னு லின் மேடம் வந்து குட்டி பையனை போட்டு ரொம்பவே அடிச்சுட்டாங்க சார், நீங்க போய் குட்டி பையனை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோ உடனே சரி அடிச்சதுக்கு அவ ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிஏமே எவ்வளவு அடிச்சாலும் எதுவும் சொல்லலன்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோ இந்த டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்து விசாரிக்க வந்திருக்கான். அங்க இருக்கிற டிரைவருமே நான் காரை நல்லாவே வந்து சர்வீஸ் பண்ணி தான் சார் உங்களுக்கு கொடுத்தேன், இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியல, நான் கார் கிட்ட நல்லா செக் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்கறான். ஹீரோக்கு அந்த பிரேஸ்லெட்டை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா யாரோடதுன்னு வந்து ஹீரோக்கு ஞாபகம் வரல. அடுத்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு கான்சியஸ் வருது. ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்கும்போது முன்னாடி ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே கேரிங்கா பேசிட்டு இருக்கான். நீ இப்ப எப்படி இருக்க, உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற அவளுமே இது என்ன கனவா நினைவா, ஹீரோ என்னை இந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துட்டு இருக்கானே, இதெல்லாம் கனவா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப குட்டி பையனுமே தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிடறான். ஹீரோயினை பார்த்த உடனே ஹக் பண்ணிட்டு அழுகுறான். அம்மா நான் உங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன், மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஆகக்கூடாது, நீங்க எப்பயுமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் ஓரத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். பாசத்துல நம்மளே மேஞ்சிருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க குட்டி பையன் கூட இருக்கிறா. இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பாத்துட்டு குட்டி பையன் தான் என்னோட பையங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவானோ, இது அவனோட பையன் தான் சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து பிரிச்சு அவன்கிட்ட கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டான்னா ஹீரோக்கு ஜென் அவனோட பையன் சொல்லிட்டு எப்பயுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பாசமா ஹீரோயினுக்கு சாப்பிடுறதுக்கு அவனே குக் பண்ணி எடுத்துட்டு வந்த ஃபுட் எல்லாம் கொடுக்கறான். இது சாப்பிடுங்க, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா பக்கத்துல இருக்க குட்டி பையன் ரொம்பவே கடுப்பாயி எங்க அம்மா ஸ்ட்ரேஞ்சர் கொடுத்ததெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால உங்க ஃபுட்டை நீங்களே எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜியாங்குமே கரெக்டா உள்ள வந்துட்டு ஆமா ஆமா நீங்க அந்த ஃபுட்ல பாய்சன் கலந்தாலும் கலந்துருப்பீங்க, உங்களை நம்பி எதுவும் சாப்பிடறதுக்கே பயமா இருக்கு, நீங்க வைஸ் பிரசிடென்ட் தானே, உங்களுக்கு ஆபீஸ்ல வேலையே இருக்காதா, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாகி இந்தம்மா இவ்வளவு வாய் பேசுறல, ஹாஸ்பிட்டலே ஒரு சின்ன பையன் வச்சிட்டு இருக்க, இந்த பையன் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல, இந்த பையன் மேல எவ்வளவு பாக்டீரியா இருக்கும், நாளை பின்ன இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது, வாய்க்கிலேயே பேசுற, இதோ இந்த பையனை கூப்பிட்டு போய் ரெடி பண்ணி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஜியாங்காலே இதை கேட்டு எதுவும் பேச முடியல. ஹீரோ அதுக்கப்புறம் அவன் சமைச்சு கொண்டு வந்த ஃபுட் எல்லாம் வந்து ஹீரோயினுக்கு சாப்பிட எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின்மே ரொம்ப பயப்படுறாங்க, ஒருவேளை ஹீரோக்கு சென் வந்து அவரோட பையன் தாங்கிறது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜியாங் கிட்ட வந்து குட்டி பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு போ, அவன் ஸ்கூலுக்கு வேற போகணும்ல, சின்ன பசங்க ஹாஸ்பிட்டலே ரொம்ப நேரம் இருக்க கூடாது, நீ அவனை போய் பாத்துக்கோ, நான் ஹாஸ்பிட்டல்ல நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்போ எந்த ப்ராப்ளம் இல்ல, கூட ஹீரோ இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னு குட்டி பையன் சொல்றான், அம்மா நம்ம ஏன் தாத்தாவை வர வைக்க கூடாது, அவங்க ரொம்ப நல்ல தாத்தா இல்ல, உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க, எனக்குமே தாத்தானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை வர வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே இல்லப்பா தாத்தா பிஸியா இருப்பாங்க, தாத்தாவை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்றா. இவ 5 வருஷமா வந்து அவங்க அப்பா கூடயுமே கான்டாக்ட்ல இல்லாம தான் இருந்திருப்பா போல. அப்ப ஹீரோ உடனே எந்திரிச்சு சொல்றான், இந்த மாதிரி உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, உங்க அப்பா இப்ப உயிரோடே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா குட்டி பையனுக்கு செமக்கவும் வந்து ஹீரோ பிடிச்சு திட்டுறான். எங்க தாத்தா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீங்க சொன்னதெல்லாம் போய் தானே, உண்மை சொல்லுங்க, எங்க தாத்தாக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான்.
அதுக்கு ஹீரோ சொல்றான், வயசான எல்லாம் இறந்துதான் போவாங்க, உன் தாத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இப்படி பேசுறது குட்டி பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு நீங்க பேசுற ஆட்டிடியூடே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு குட்டி பையன் ஸ்கூலுக்கு ஓடி போயிடுறான். அங்குக்கெல்லாம் செம கடுப்பாகுது. நான் தான் உங்களை இங்க வந்து போக சொன்னேன்ல, ஒரு குட்டி பையன் கூட பார்க்காம அவனை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து குட்டி பையனை சமாதானப்படுத்த வெளில ஓடிடுறா. அப்ப ஹீரோயினும் வந்து குட்டி பையனை சமாதானப்படுத்த வெளில போறா. ஆனா ஹீரோயினுக்கு கால பிராக்சர் ஆயிருக்கும் இல்லையா, அதனால அவனால நடக்க முடியல. இப்ப ஹீரோ சொல்றான், உனக்கு தான் கால் பிராக்சர் ஆயிருக்குல்ல, எதுக்கு நீ நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட குட்டி பையனோட அப்பா யாருன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், தயவு செஞ்சு நான் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்றான். சரி நான் போயிடுறேன், ஆனா நான் கொண்டு வந்த நீ சூப்பு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப் எடுத்துட்டு கிட்ட போறா. ஆனா ஹீரோயினுக்கு அந்த சூப் ஸ்மெல் சுத்தமா பிடிக்கல, வாமிட் வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே நீ இன்னும் மாறவே இல்ல, அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுமே என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி நீ என்ன எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே ரொம்ப தயங்கிட்டு, உங்களை நான் எப்படி பாத்திருக்க முடியும், நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே உன் வாய் போய் சொல்லுது, ஆனா உன் கண்ணு உண்மையதான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாயி, என்ன ஓவரா டைலாக் பேசிட்டு இருக்கீங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களை நிஜமா பார்த்ததே இல்ல, ஆபீஸ்ல என்னன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன புள்ளி பண்ணா, அடுத்த நாளே வந்து நீங்க என்னோட ட்ரெஸ் பிடிச்சு இழுத்தீங்க, எனக்கு எல்லாம் உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியனே கிடையாது, இப்போ இவ்வளவு பக்கத்துல க்ளோஸா வந்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்ண எனக்கு உங்க மேல கோவம் தான் வருது அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா மூவ் ஆக ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கும் போது ஹீரோயினுமே இப்படிதான் வந்து நர்வஸ் ஆயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ இப்படி க்ளோஸா மூவ் பண்ணும் போது அவங்களாலே அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவன் கூட எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன், இவன் மட்டும் அன்னைக்கு என்ன அந்த மாதிரி எல்லாம் பண்ணலனா நான் இவன் கூட ஹாப்பியா வாழ்ந்திருப்பேன், இவனால நான் இப்ப என் ஃபேஸ மாத்தி என்னோட குழந்தைய உங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கு சொல்லிட்டு ஹீரோ மேல இப்ப கோவம் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. ஹீரோவை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. ஹீரோ மறுபக்கம் கண்ணத்தை காமிச்சு, உனக்கு எவ்வளவு கோவமா இருந்தாலும் என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் என்ன விளையாண்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ எதுவும் பேச முடியாம அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்து ஹீரோயினுக்கு ஃபேஸ் துடைக்கலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே பாக்குறாங்க, என்ன சொன்னாலும் நம்மளை விட்டு போக மாட்டான் போலயே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்றதுனால நான் மட்டும் உங்களை மன்னிச்சிருவேன்னு சொல்லி எப்பயுமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே அந்த டவலை வாங்கி ஹீரோயினோட ஃபேஸ்ல துடைக்க வர ஹீரோயின் தடுத்துறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நீங்க என்ன விட்டு கொஞ்சம் விலகி இருக்கீங்களா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே, நான் உன்னை எந்த பேட் இன்டென்ஷன்லயும் தொட வரல, நான் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப உருக ஆரம்பிக்குது. ஐயோ இவன் எவ்வளவு கேர் பண்ணி என்ன பாத்துக்கிறான், 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஏன் இப்படி இல்லாம போயிட்டான், இவனாலதான் என்னோட குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நினைச்சிட்டு ஹீரோயின் இப்ப மறுபடியுமே வந்து ஹீரோ கிட்ட கோவமா பேச ஆரம்பிக்கிறா. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல லவ் இருக்கு, அது அப்பப்போ வெளில வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தான் வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம், அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தை இப்படி பிறக்கிறதுக்கு காரணமே ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஹீரோ மேல இப்ப ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நீங்க என்ன பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போக போறாங்க. ஹீரோயினுக்கு கால்ல அடிபட்டிருக்குல்ல, அதனால ஹீரோயின் வந்து சோஃபாலே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அப்ப ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி வர அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட போன் வந்து ரிங் ஆகுது. ஹீரோயினோட ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு கால் பேச ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன் தான் பேசுறான். இந்த மாதிரி நானும் உன் பொண்ணு சைனாக்கு வரலான்ட்டு இருக்கோம், நீ அங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே நான் இப்ப நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, ஹீரோயின் அவனுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஹீரோ அந்த மொபைலை வாங்கி, இங்க பாருங்க என்னோட ஃபேமிலி நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்களோட குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். பாக்குற ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. நீங்க என்னோட பாஸ் மட்டும் தானே, உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா என்னோட காலை வாங்கி நீங்க பேசுறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் உடனே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே வேற ஒருத்தன் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்ப, என்ன பாக்க என்ன உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். மனசுக்குள்ள இவ என்னோட வைஃப், இவளை யாருக்குமே நான் விட்டு தர மாட்டேன், பாஸ்ட்ல நான் தப்பு பண்ணிருக்கலாம், அது எல்லாத்துக்குமே வந்து நீ என்ன மன்னிச்சிரு, ஃபியூச்சர்ல நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோயினோட மனசுல ஹீரோ வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணான் இல்லையா, அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஹீரோயின் ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு சப்ப நனைஞ்சிடறா. மிஸ்டர் ஃபூ, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே, சரி நான் பொறுக்கி எழுந்துட்டு போறேன், உன்னை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை விட்டு நீ எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான்.
ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. 5 வருஷம் என் 2 குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். என் கஷ்டம் எல்லாம் இவனுக்கு எங்க தெரிய போகுது? இவன் ஒரு ஃபேமிலியா கிரியேட் பண்ணி இவன் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கான். என் லைஃப்ல எனக்கு ஒரு லவ்வே கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் கால் பண்றா. இந்த மாதிரி என்னோட பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு, வீடியோ கால் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வீடியோல அந்த குட்டி பொண்ணுமே பேசிட்டு இருக்கா. பொண்ணை பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கரெக்டா நந்தி மாதிரி ஹீரோ உள்ள வர ஹீரோயின் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ கேக்குறா, என்ன உன் பாய் ஃப்ரெண்டு கிட்டயா வீடியோ கால் பேசிட்டு இருக்க? நீ பேசிக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. உன்கிட்ட நீ சொன்னியா நான் இப்போ உன்னை கிஸ் பண்ணதை பத்தி அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பா இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சு வெளில தள்ளி விடுறா. பெண் பார்த்து கரெக்டா பிஏ உள்ள வந்துட்டு இந்த மாதிரி என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, இப்போ உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரிதான் என் குழந்தையுமே ஹாஸ்பிட்டல்ல அப்பவோ இப்போன்னு இருந்துச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் பட்ட வழியை இப்ப நீயுமே அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. கேட்டோன்னு ஹீரோ கடுப்பாயி சடனா குட்டி பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிஏ சொல்றான், பாஸ் நம்ம கம்பெனி சீக்ரெட் எல்லாம் லீக் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் வந்து லென் குட்டி பையன் தான் நினைச்சிட்டு லென் மேடம் வந்து அந்த குட்டி பையனை ரொம்ப திட்டிருக்காங்க. அதனாலதான் குட்டி பையனுக்கு ஃபீவர் வந்து உடம்பு முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ உடனே அவன் என்ன பைத்தியமா, ஒரு குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாதா, நீ இப்போ நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ போ சொல்லிடுறான். ஹீரோயின் உடனே ஹீரோ பார்த்துட்டு, உங்க குடும்ப வாரிசுக்கு உடம்பு சரியில்லை போலயே, நீங்க போய் உங்க வாரிசை பாருங்க, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே சட்டுன்னு ஹீரோயினை தூக்கிட்டு, நீ ரொம்ப நேரமா இங்க இருக்க, நீ ரெஸ்ட் ரூம் போகணும்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாயி, நீங்க ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் நர்ஸை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே, என்ன நர்ஸ் வந்து உன்னை தூக்கிட்டு போவாளா, ஒரு அடம் முடிக்காம வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள உட்கார வச்சிடறான். வேற எதனாச்சும் ஹெல்ப் என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோ பண்றதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. இதெல்லாம் என்ன மனுஷன் போசனால போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு டோரை ஓபன் பண்ணலான்னு வராங்க. அதுக்குள்ள ஹீரோவே வந்து டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். ஹீரோயின் கோமாயி, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா, நீங்க பாட்டுக்கு டோரை திறந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், இல்ல உனக்கு ஏதோ ஆயிருச்சோ, நீ எதுவுமே கூப்பிடாம இருந்தல்ல, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், நீ வேணா டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டே வந்து நீ ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே பைத்திய மாதிரி பேசாத அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவும் பேசாம ஹீரோயினை தூக்கிட்டு மறுபடியும் வெளில போயிடுறான். ஹீரோ ஆபீஸ் போகாம ஹாஸ்பிட்டலே இருந்துதான் பிஏ கிட்ட பேசிட்டு இருக்கான். பிஏ சொல்றான், பாஸ் நம்மளோட ஸ்டாக் வேல்யூ எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு இப்ப ஆக்சிடென்ட் வேற ஆச்சுல்ல, அதனால நம்ம கம்பெனியோட பேரு இப்ப ரொம்பவே கெட்டு போயிருச்சு, அந்த ஹேக்கருமே யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின்மே ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, யாரோ பிளான் பண்ணி தான் பிரேக் ஃபெயிலியர் ஆகுற மாதிரி பண்ணிருக்காங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க யார் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய கேமராலாம் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு க்ளூ கிடைக்கும்னு சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றான், இல்ல கேமரால அன்னைக்கு நடந்த பாட்டு எல்லாமே மிஸ் ஆயிருக்கு, நீ எதுவும் வரி பண்ணிக்காத, யாரும் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரி தேங்க்யூ, வெளில போறீங்களா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோமே சரி நான் உனக்கு வெளில போய் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோயினுக்கு லெந்தா இதெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், ஆனா ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. ஹீரோ ரூம்குள்ள இருந்து வெளில வரும்போது ஹீரோயினோட ஒரு ஹேருமே வெளில எடுத்துட்டு வந்திருப்பான். ஹீரோ அவன் பிஏக்கு கால் பண்ணி உடனடியா இங்க வா, நான் ஒரு ஹேர் தரேன், ஹீரோயினோட டிஎன்ஏ வந்து என் ஒய்ஃபோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா லென்னோட குட்டி பையனை பார்க்க தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கான். லென் உடனே ஹீரோவை பார்த்தோன்னு நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நான் வேணும்ட்டே இவன்கிட்ட ஹாஷா நடந்துக்கல, இவன் பண்ண தப்புக்கு நான் கொஞ்சமா தான் பனிஷ் பண்ணேன், ஆனா இவன் வாயிலிருந்து உண்மையே வர வைக்க முடியல, பையன் இவ்வளவு ஸ்டபனா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னால உண்மையை வெளில வர வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ பண்ணதெல்லாம் பார்க்கும்போது சமக்கவும் வருது. சின்ன பையனா இந்த மாதிரிதான் போட்டு டார்ச்சர் பண்ணுவியா, நீ இந்த வீட்லயே இருக்க வேண்டாம், இங்க இருந்து வெளில போயிரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே லென் உடனே ஹீரோட கையை பிடிச்சிட்டு, உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் அவனோட சொந்த அம்மா, என் குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து நான் எப்படி சந்தோஷப்படுவேன்
அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட ஹீரோ உடனே சரி குழந்தைய நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாக்டரை வெளில கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோ டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். டாக்டர் சொல்றாங்க இந்த வயசுல குழந்தைங்கலாம் ரொம்ப நாட்டியாதான் இருக்கும், குழந்தைங்க கிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க, மற்றபடி குழந்தை நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உடனே ஒரு பாக்ஸ் காமிச்சு இந்த பாக்ஸ்ல 2 ஹேர் இருக்கு, இந்த 2 பர்சனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் ரெடி பண்ணி தர சொல்லி கேக்குறான். டாக்டருமே சரி நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ டாக்டர் கூப்பிட்டு போய் தனியா பேசணும்னா லென் உடனே இவன் என்ன பேசிருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போய் என் குழந்தைக்கு எப்படி இருக்கு, அவன் நல்லா தானே இருக்கான், ஏதாவது சீரியஸான ப்ராப்ளமா, நீங்க ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் வந்து குட்டி பையனோட ஒரிஜினல் அம்மா, எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் சொல்றாங்க உங்க பையனுக்கு எதுவும் இல்ல. ஹீரோ பையன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஹெல்த் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க, வேற எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அடுத்து வீட்டுல வந்து ஹீரோவும் பியும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பேக் ஒயரை யார் ரிப்பேர் பண்ணதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பிஏமே பாஸ் போலீஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து ஒரு பொண்ணு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கு, ஆனா அது எதுவுமே கிளியரா தெரியல சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லென் வெளில நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. இப்ப ஹீரோ சொல்றா எனக்கு என்னமோ லென் மேலதான் டவுட்டா இருக்கு, லென் நான் இந்த வீட்டுல வச்சிருக்க ஒரே ஒரு காரணம் குட்டி பையன் மட்டும்தான், குட்டி பையன் மட்டும் இல்லைன்னா நான் லென்னை வீட்டை விட்டு எப்பயோ துரத்தி விட்டுருப்பேன், அதனால குட்டி பையன் ஹர்ட் ஆகுறத பார்க்க முடியாது, சரி போய் யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். லென் அதுக்கப்புறம் ரூம்குள்ள வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, மட்டும் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒய்ஃப் அவன் கிட்ட இருந்து பிரிச்சது நான் தான் தெரிஞ்ச அவன் என்ன பண்ண போறானோ, இதனால என் குழந்தையோட ஃபியூச்சர் கூட அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. லென் உடனே அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற என்னோட ஃபேஸ் எப்படியாவது அழிச்சிரு, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லென் அவளோட குட்டி பையனை பார்த்துட்டு இவ ரொம்ப லக்கி, இவனாலதான் நான் இந்த வீட்லயே இப்ப இருக்க முடியுது, இல்லாட்டி ஹீரோயினை கொன்னே போட்டுருவான், அவனு பெக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நல்லா ஜாலியா யங் மாஸ்டர்ங்கிற பதவியில உட்கார்ந்துட்டு இருக்க, நான் அவன் என்னை எப்படி பாக்குறான், என்ன சீப்பா தான் பாத்துட்டு இருக்கான், உனக்கு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அடுத்து குட்டி பையன் பாத்தீங்கன்னா லென் குட்டி பையனை தான் பார்க்க வந்திருக்கான். குட்டி பையன் கேக்குறான் எதுக்கு நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க லென் குட்டி பையன் சொல்றான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க எனக்கு அண்ணாவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் ஹீரோ அவனோட வீட்டுல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த ஹேக்கர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, உங்களோட கம்பெனி சீக்ரெட் எல்லாம் லீக் பண்ணது குட்டி பையன் தான், கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறாங்க. கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இதுக்காக அவனோட கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் பண்ணும், அவங்க அம்மாக்காக என்ன ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கானா, ஏர்போர்ட்ல என்ன மீட் பண்ணப்போ வேணும்ட்டு என்கிட்ட வம்பிழுத்தான், ஒருவேளை அவன் என்னோட உண்மையான பையனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோ டாக்டர் கிட்ட கால் பண்ணி நான் கேட்ட ரிப்போர்ட் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். டாக்டருமே சீக்கிரம் ரெடி பண்ணி தர சார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஹீரோ ஒரு ஹேர் கொடுத்தா அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை ஹீரோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க லென் வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்கா. ஹீரோயின் உடனே லென்னை பார்த்துட்டு என்ன நீ என்னெல்லாம் பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா ஆமா உனக்குதான் உடம்பு சரியில்லைல்ல, அத நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்லிட்டு இருக்கா. உடனே இதெல்லாம் பண்ணது நீ தான், நல்ல மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா ஆமா இதெல்லாம் பண்ணது நான் தான், ஹீரோக்கும் எனக்கும் யார் நடுவுல வந்தாலும் அவங்களை இல்லாம ஆக்கிடுவேன், ஹீரோவோட ஒய்ஃபையே அவனோட லைஃப்ல இல்லாம ஆக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை ஹீரோவோட லைஃப்ல இருந்து தூக்கி எறியதுன்னு அவ்வளவு கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கியா, நீ ஆஃப்டர் ஒரு டிசைனர் தானே, என்னால உன்னை ஈஸியா அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாக்ஸ கீழே தள்ளி விடுறா. இதெல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோட ஒய்ஃபுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் நீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறான். என்ன பார்த்துட்டு அந்த காரோட பிரேக்க கட் பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா லென் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நான் இந்த மாதிரி பண்ணவே இல்ல, இங்க நின்னுட்டு இருக்கல இவதான் உங்களை என்னைய பிரிக்கா வேணுட்டு ஏதோ ட்ரிக் பண்ணிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா ஹீரோ கடுப்பாயி அவன் மூஞ்சிலே பிரேஸ்லெட் தூக்கி வீசிட்டு நீ பண்ணாம அவன் பிரேஸ்லெட் மட்டும் எப்படி அங்க போச்சு அப்படின்னு சொல்ல
லின் உடனே அது என்னோட பிரேஸ்லெட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சுட்டு இருக்கா. ஹீரோ உடனே அந்த பிரேஸ்லெட் உன்னோடதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிரேஸ்லெட் வாங்கின கடையோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பிச்சுட்டான். லின் உடனே ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நான் இப்படி பண்ணுவேன்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா, உங்க குழந்தையோட அம்மா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட ஹீரோ இது எதுவுமே கேட்காம அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறா. உடனே லின்னு கிட்ட போய் நீ தான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லின்னுமே கோவத்துல ஆமா நான் தான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணேன், இப்பயுமே கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உடைஞ்சிருந்த கிளாஸ் பீஸ் எடுத்து ஹீரோயினை குத்துற மாதிரி போறா. அதுக்குள்ள ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோக்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணது நீந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ கிட்ட சொல்லிட்டு லின்ன வந்து போலீஸ்ல ஒப்படைக்க சொல்லிடுறான். எல்லாமே மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தல நான் எதுவுமே பண்ணல, 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு ஆன காரணம் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அப்ப அந்த குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அது என்னோட குழந்தைதான், உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து லின்ன மிஸ்டரஸா கூப்பிட்டு வந்தேன். பூ குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து ஹீரோவுக்கு கால் வருது. டாக்டர் தான் கால் பண்றாங்க. நீங்க ரிப்போர்ட் கேட்டீங்கல்ல, நீங்க காமிச்ச 2 ஹேரோடது வந்து சேமா தான் இருக்கு டிஎன்ஏ, உங்க வைஃப் தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோன்னே ஹீரோ இப்ப 100% கன்ஃபார்ம் பண்ணிடுறான் என்னோட வைஃப் சாகலன்னு சொல்லிட்டு. ஹீரோ உடனே நீ ஃபேங் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனுமே கையை தட்டி விட்டுட்டு ஆமா நான் ஃபேங் தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான் ரொம்பவே தேங்க்ஸ், மறுபடியும் என்ன பார்க்க வந்ததுக்கு நான் ரொம்பவே பயந்துட்டு தெரியுமா, எங்க என் லைஃப்ல நான் திரும்பி வராம போயிருவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். கேட்டோன்னே ஹீரோயின் நக்கலா சிரிச்சுட்டு 5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா, என் முகம் எல்லாம் எரிஞ்சு போயிருச்சு, என்னோட உடம்புல இருக்க எல்லா ஸ்கின்னுமே எரிஞ்சு போயிருச்சு, என் உடம்புல எல்லாம் எவ்வளவு காயமா இருக்குன்னு, நைட் எல்லாம் தூங்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியுமா, காலையில தூங்கி இருந்து என் முகத்தை பார்க்கும் போது எனக்கே என்ன பாக்குற மாதிரி ஃபீல் ஆகாது, வேற யாரையும் பாக்குற மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு மிஷின் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் பட்ட கஷ்டம் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, என் குழந்தைங்க அப்பா இல்லாம வளர்ந்தது, வலி எல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு இருக்க அதுக்கு ஹீரோ உடனே சாரி இதெல்லாம் என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே பக்கத்துல இருக்க ஒரு கிளாஸ் பீஸை எடுத்து வச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணாத, நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே பதவி போய் எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் பட்ட கஷ்டத்துக்கு நீ வெறும் சாரின்னு கேட்டா எல்லாம் சரியா போயிருமா, நான் உன்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகமா அங்க வெளில நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க நடு ரோட்லயே உட்கார்ந்துடுறாங்க. பார்த்து ஒரு கார் இடிக்க வர மாதிரி வருது. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்புறம் அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோவும் குட்டி பையனும் ஜாலியா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் நினைச்சு ஹீரோவை ஏத்துக்கிட்டா போல. அப்போ ஒரு ஆபீஸ் கால் வருது. ஹீரோ உடனே என் ஃபேமிலியோட பிஸியா இருக்கேன், என்னால இன்னைக்கு ஆபீஸ் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப இனிமே ஐ ஜாலி, அப்பா என் கூட தான் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உடனே சரி இந்த கேம்ல யார் வின் பண்றாங்கன்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஆபீஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோன்னா அப்பாவும் பையனே என்ன எப்ப பார்த்தாலும் கேமே விளையாண்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட குட்டி பொண்ணு வந்து ஆமாமா பாவம் அண்ணாவும் எப்ப பார்த்தாலும் விளையாண்டே தான் இருக்காங்க, அண்ணா படிக்கவே இல்ல, அப்பா ஆபீஸ்க்கு போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்கு. ஹீரோ அவனோட கிட்னி கொடுத்து குட்டி பொண்ணையும் காப்பாத்திட்டான். ஹீரோயின் அவங்கள பார்த்து அப்படியே கோவமா முழிக்கிறதோட இந்த டிராமா முடியுது. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. எல்லாம் ஓகே தான், பட் அந்த லின்னோட குட்டி பையன் மட்டும் இவங்க கூட இல்ல, அவனுமே இருந்திருந்தா இந்த டிராமா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். வீடியோ பாக்குற உங்களுக்கு இந்த டிராமால வர குட்டி பையனை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.